இந்த சமகால நிகழ்வில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த ஒரு பெண்ணை கற்பழித்து எரித்து கொலை செய்து விட்டார்கள் என்ற பெயரில் 4 பேர் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட உடனே அதுக்கு எதிராக அந்த மாநிலத்தில் தெலுங்கானாவில் கடுமையான மக்களுடைய கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்ணுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களும் கடுமையாக எதிர்வினையாற்றுகிறார்கள். வெகுஜன மக்களும் பொதுவான மக்கள் என்ன செய்கிறாங்க, இப்படி அநியாயம் பண்ணியிருக்கிறாங்களே என்ற மாதிரியான ஒரு கோபம் கொப்புளிக்க அந்த மக்கள் இருந்தார்கள். அது எந்தளவுக்கு இருந்தார்கள்னா, அந்த 4 பேரை இன்னும் கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியலை. நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ஆஜர்படுத்தி அந்த ஆர்டர் வாங்குறதுக்கு சிரமப்படுற அளவுக்கு நினைஞ்சாங்க. மக்கள்லாம் போலீஸ் வாகனத்தை மறிக்கிற அளவுக்கு மக்களுடைய கோபம் இருந்தது. இந்த நிலையில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, 2-3 நாட்களுக்கு முன்னாடி அந்த 4 பேரையும் போலீஸாரை சுட்டு கொண்டுட்டாங்க. இப்படி கொன்ற விஷயத்தை முகநூல்லாம் பார்த்தோம்னு, சமூக வலைதளங்களில் பார்த்தோம்னு சொன்னால், இஸ்லாமிய சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள் இப்படி பதிவு போடுறாங்க. அதை இஸ்லாம் இதை தான் சொல்லுதுங்கிற மாதிரியும், இஸ்லாமிய சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள்ங்கிற மாதிரியும் அதை இஸ்லாமிய கலர் பூசி அதை ஆதரிக்கிற அளவுக்கு நிறைய பேர் இதை எடுத்துக்கொண்ட காரணத்தினால, அப்போ எதை எடுத்தாலும் இஸ்லாம்னு கலர் பூசக்கூடாது, இஸ்லாம்ங்கிறது இப்படிப்பட்ட ஒரு அமைச்சூர்த்தனமான விஷயங்கள்லாம் இஸ்லாத்தில் கிடையாது, ரொம்ப ஒரு நுணுக்கமான அனைத்து விஷயங்களையும் இஸ்லாம் கவனிக்கும், இது அல்ல இஸ்லாம் என்று விளக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதுனால, இதுதான் இஸ்லாமிய முறையா அப்படிங்கிறத சொல்வதற்கு தான் இந்த என்கவுண்டருங்கிற டாப்பிக்கை நம்ம எடுத்துருக்குறோம். முதல்ல என்கவுண்டரை என்னன்னு கேட்டால், அதாவது என்கவுண்டருங்கிறது சொல்லி வச்சு எதிர்பார்த்து நடக்கிறது கிடையாதுங்க. என்கவுண்டர் என்றால் காவலர்கள், போலீஸ்காரங்க ஒரு குற்றவாளியை கைது செய்யும் பொழுதோ, கைது செய்த குற்றவாளியை கோர்ட்டுக்கு கொண்டு போகும் பொழுதோ, சிறையிலிருந்து கோர்ட்டில் அவ்வப்போது ஆஜர்படுத்துவதற்காக விசாரணைக்கு அழைத்து செல்ல வரும் பொழுதோ, அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களால் காவல்துறையினர் தாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், தப்பித்து ஓட முயற்சித்தார்கள் என்று சொன்னால், தங்களை காத்து கொள்வதற்காக அவங்க ஒரு சுடுவதற்கு தான் என்கவுண்டர்னால் ஒரு தற்காப்புக்காக சுடுவது. இப்படி யாராவது செஞ்சார்கள் என்று சொன்னால் அவங்கள தற்காப்புக்காக செய்கிறது தான் இது பண்ணுறது, இந்த என்கவுண்டருங்கிறது. இது போலீஸுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே இந்த உரிமை இருக்கிறது. நான் போயிட்டு எவனோ என்னை குத்த வர்றான்னு வைங்க, அவன் குத்தி என்னையை கொன்றுவான் என்று இருந்தால் அவன் கத்தியை பிடிங்கி நம்ம அவனை குத்துறது குற்றமாண்டா குற்றம் கிடையாது. தங்களை காத்து கொள்வதற்காக காவல்துறையினர் அந்த பணி செய்ய விடாமல் அவர்களை தடுப்பதற்காகவோ இல்லை தப்பித்து ஓடுவோ இருந்தார்களேயானால், அப்போ அவங்களை காத்து கொள்வதுங்கிற ஒரு அவசியம் வரும் பொழுது அந்த துப்பாக்கியை பிரயோகம் பண்ணி அந்த குற்றவாளிகளை, குற்றம் சுமத்தப்பட்டவர்களை காலி பண்ணிடுவாங்க. இதுதான் என்கவுண்டருங்கிறது. இவங்க இப்போ ஆனால் நீங்கள் நடைமுறையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த என்கவுண்டருக்கு முன்னாடியே பேசிடுவாங்க. எப்படி உன்னை என்கவுண்டரில் போட போகிறேன். என்கவுண்டருக்கு அர்த்தமே என்ன? அவன் கூட்டிகிட்டு போகும்போது தற்செயலாக நம்மளை மீறி அவன் ஓடுனா தான் நம்ம அதை செய்யணுங்கிறதுக்கு பேர் தான் என்கவுண்டர். போலீஸ்காரங்களை எப்படி குற்றவாளி மிரட்டுவாங்கன்றா ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டு, ஒழுங்காக இருக்கிறே அவனை என்கவுண்டரில் போட்டுமா. என்கவுண்டருக்கு அர்த்தம் என்னென்னு விளங்குதா? இப்போ என்கவுண்டர் வேணும்னு கொள்வது. என்கவுண்டருக்கு நிஜ அர்த்தம் என்ன? அவன் ஏதாவது செஞ்சால் நம்மளை அறியாமல் நம்மளை மீறி அதை தற்காத்து கொள்வதற்கு செய்கிறதுக்கு பெயர் தான் என்கவுண்டர். ஆனால் இப்போ என்ன நடக்குது போலீஸில்னு கேட்டால், யாரையாவது பிடிச்ச ரவுடியோ மற்ற யாரையோ கட்சிக்காரனை மிரட்டுவதாக இருந்தால், நீ ஒழுங்காக நடக்கலைன்னு சொன்னால் உன்னை என்கவுண்டரில் போட்டுருவோம். அவன் தப்பிச்சு ஓடுறதுக்காக செய்கிறது தான் என்கவுண்டருங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சுட்டு கொண்டுட்டு நாங்கள் என்கவுண்டர் சொல்லுவோம்னு பச்சையாக சொல்கிறாங்க. என்கவுண்டரை என்னென்னு கேட்டால், முன்கூட்டியே பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு விரீதம் ஏற்படும் பொழுது என்கவுண்டர் கிடையாது. இதுதான் என்கவுண்டருங்கிற அடிப்படை. இப்படி செய்கிறத ஒரு அடிப்படை நீங்கள் விளைவிக்கிறேன்னு, இப்போ என்கவுண்டர் மூலமாக கொடுறேன்னு சொல்கிறாங்கல்ல, அது கூட அவங்களுக்கு என்ன அனுமதி இருக்குன்னு கேட்டால், தப்பிச்சு ஓடுறான், தப்பிச்சு ஓடுனா முழங்காலு கீழே தான் சுடணும், சுட்டா கீழே விழுந்துருவான், உசுரோடு பிடிக்கணும், கொல்லுவதற்கு கொடுக்கப்பட்டதில்லை. தப்பித்து போடுவதற்கு என்ன நியாயம் இருக்குன்னு, தப்பித்து ஓடுவானேயானால் அவனோட உயிரை எடுக்கிற அதிகாரம் போலீஸுக்கு கிடையாது. தப்பிச்சு தானே ஓடுறான், காலு கீழே சுடுங்க, காலில் சுட்டு பிறகு ஓடுவானா? ஓட மாட்டான்.
உசுரோட பிடிச்சிட்டு வந்து மறு ட்ரீட்மெண்ட் பண்ணி மறு ஜெயிலுக்கோ கோர்ட்டுக்கோ கொண்டு போங்க. ஆளை காலி பண்ணுறவங்களுக்கு நெஞ்சில் தலையில் சுடுறது அதுக்கு அனுமதியே கிடையாது. அதுக்கு அனுமதிக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எங்களை அவன் கொல்ல வந்தாம்பாங்க. ஏதாவது என்கவுண்டர் முடிஞ்சவொடனே நெத்தியில் ஒரு பிளாஸ்டிக் ஒட்டிட்டு போய் படுத்துக்குவார். இதுதான் அவர் காயப்படுத்தப்பட்டானா. நெத்தியில் என்ன செய்வாங்க போலீஸ்காரங்க, ஒரு பிளாஸ்டரியை ஒட்டி ஆஸ்பத்திரியில் கொண்டே போட்டுருவாங்க. அவர் தாக்குதலுக்கு உள்ளானார், இதுதான் தாக்குதல். பிளாஸ்டரி பிரித்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. இந்த கையில் ஒரு துணி கட்டு போட்டுக்குருவாங்க. விளங்குதா? நெஞ்சிலெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அப்போ என்ன காயம் பட்டுச்சுன்னு இருக்காது. சும்மா அதாவது வேணும்னு கொள்வது தான். வேணும்னு கொலை பண்ணிவிட்டு எங்களை அடிக்க வந்தார்கள். சட்டத்தில் இடமில்லையில, சட்டத்தில் இடம் இல்லாததுனால தங்களை காத்துக்கொள்வதற்காக வேண்டி எங்களை கொல்ல வந்தான். ஒன்றுமே இல்லாமல் 4 நாளாக கஷ்டத்தில் இருக்கிறவன்ட்ட பிளேடு கூட இருக்காது. என்னத்தை வச்சு அவன் தாக்கி என்னத்தை வச்சு கொல்லுவான்? பிடிக்க போகும்போது கொள்றதுக்காவது 1-2 இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. கஸ்டடியில் வச்சுக்கிறவன் வந்துக்கிட்டு கொள்வதற்கு அவன்கிட்ட என்ன இருக்கும்? அது தைரியம் அதை வருமா? கொன்ற சும்மா விடுவாங்களா நம்மளை அப்படிங்கிற ஒரு ஒரு அறிவு இல்லாமல் அவன் செய்வான்னா செய்ய மாட்டான். பொய் தான் இது. இந்த என்கவுண்டருங்கிற முறையில் இப்படி ஒரு வழக்கம் இருக்குது. இப்போ இதில் விஷயம் இதான். என்கவுண்டர்னால் என்னென்று விளங்கிக்கணும். இஸ்லாம் என்ன சொல்கிறது? 2வது, என்கவுண்டர் என்று சொன்னால் பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி இவர்கள் யாரை காலி பண்ண நினைக்கிறார்களோ அவர்களை காலி பண்ணுவதற்கு பெயர் தான் என்கவுண்டர். அங்கே சண்டையும் நடக்காது, தாக்குதல் நடக்காது, தப்பித்து ஓடுதலும் நடந்திருக்காது. அது இவங்க விருப்பப்படி ஆளை போட்டு காலி பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இதுதான் இந்த என்கவுண்டருடைய ஒரு வரலாறு. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், முதல் விஷயம், ஒருவனை குற்றவாளின்னு போலீஸ் சொல்கிறாங்கல்ல. போலீஸ் குற்றவாளி என்று சொன்னால் நிஜமாகவே குற்றவாளிகளை மட்டும்தான் போலீஸ்காரங்க குற்றவாளின்னு சொல்லுவாங்களா? இல்லை. ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டு மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு ரியாக்ஷனும் இல்லைன்னா குற்றவாளியை தேடுறேன்ட்டு வருஷ கணக்கில் தேடுவாங்க. குற்றவாளி பிடிபட மாட்டான். ரொம்ப சீரியஸாக மக்கள் இஷ்யூ ஆகும் பொழுது குற்றவாளியை உடனே பிடிக்கணும். குற்றவாளி எப்படி உடனே பிடிக்கிறது? எங்கேருந்து உங்களுக்கு செய்தியாக வரும்? குற்றவாளி பிடிக்கிறதுக்கு மறைவான அறிவு அவங்களுக்கு இருக்கிறது. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எவன் இல்லாத போட்டால் தான் இந்த அடங்கும். எவனாச்சும் ஒரு 3 பேரை பிடிப்போம், 4 பேரை பிடிப்போம்னு சொல்லி போலீஸ்காரங்க அந்த 4 பேரை பிடிச்சி அதுக்கு கதையெல்லாம் ஜோடித்து சொல்லி பிரசுக்காரன்ட்ட கொடுத்துருவாங்க. பிரசுக்காரன் என்ன செய்வான்டா, அவன் அதுக்கு கண்ணுங்காது முக்கெல்லாம் கூட வச்சு போலீஸு கொடுக்குறதே பொய்யா இருக்குங்க. இந்த பேப்பருக்காரன் புலனாய்வு பேப்பர்னு எழுதுறாங்களே, இவனும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவன் சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்து இது மாதிரி இதை இதே ஒரு வழக்கமாக வைத்திருந்தார், அப்படி செஞ்சார், இப்படி அந்த பிடிப்பட்டவங்களுக்கு பெரிய வரலாறு எழுதிடுவாங்க. அவன் யாருன்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரி எல்லாம் எழுதி மக்கள்கிட்ட கொண்டு போனவுடனே குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கிறதுக்கு முன்னாடியே குற்றவாளின்னு உங்கள் மனசில் மைண்ட் செட் ஆகிடும். உங்கள் மனசில் என்னவாயிரும்? போலீஸ்காரங்க கரெக்டான ஆளை தான் பிடிச்சிட்டாங்க. அதை இப்போ என்ன செய்தி நீங்கள் பத்திரிகையாளர்கள் எப்படி நீங்கள் செய்து போடணும்? இந்த 4 பேரை போலீஸார் பிடித்து அவர்கள் மீது தான் சந்தேகம் இருப்பதாக போலீஸார் தெரிவித்தார்கள்னு போடணும். போலீஸார் தான் தெரிவித்தாங்க, அது உண்மைன்னு நீங்கள் போடக்கூடாது. போலீஸ்காரன் கொடுக்குறத செய்தியாக போடுறாங்க. எப்படி போடுறாங்க? இவர் தான் குற்றவாளின்னு சொல்லுது. அந்த வார்த்தையை தப்பு. முதல்ல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். யாரை நீங்கள் பிடிச்சாலும் போலீஸ் பிடிச்சோன்னு குற்றவாளி ஆயிருமா? யாரை வேணாலும் பிடிப்பாங்க, குற்றவாளி ஆகிறார். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க. குற்றவாளி எப்போ ஆவான்னா கோர்ட்டில் கொண்டு நிரூபித்த பிறகு தான் ஆவான். கோர்ட்டில் கொண்டு போய் அதை சரியான முறை நிரூபணமாகிற வரைக்கும் யாரையும் குற்றவாளின்னு கூட போடக்கூடாது சட்டப்படி. ஆனால் என்ன செய்கிறாங்க? குற்றவாளின்னு அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணி இப்படியே இந்த மீடியாக்களும் போலீஸாரும் தொடர்ச்சியாக செய்து வர்றாங்க. கேட்டால் என்னப்பா அந்த 4 பேர் தான் அதை செஞ்சானா அப்படின்னு கேட்டால் வாக்குமூலம்லாம் கொடுத்துட்டாங்க, அவங்களோட வாக்குமூலம் ஒப்புதல் வாக்குமூலமே இருக்குது அப்படிம்பாங்க. இதுக்கு சில உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி விருதுநகரில் பாண்டியம்மாள்னு ஒரு பெண், ஒரு அம்மா, அவங்களுடைய கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ கோவிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிடுச்சு, அதை காணலைன்ற உடனே மிஸ்ஸிங்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஒரு காணாமல் போய் சில நாட்களுக்கு பிறகு ஒரு அடையாளம் தெரியாத ஒரு பாடி, பெண்ணுடைய உடம்பு எடுக்கப்படுகிறது. ஒரு காட்டு பகுதியில் ஒரு பெண்ணுடைய உடம்பு எடுக்கப்படுகிறது. எடுத்தோன்னு என்ன செஞ்சிட்டாங்க, போலீஸ்லாம் சேர்ந்து இந்த காணா போச்சுன்னு ஒரு ஃபைலு க்ளோஸ் பண்ண வேண்டி இருக்குது. இப்படி ஒரு பொம்பளை ஒன்று கிடச்சிருக்குது,
இந்த காணா போனதை இதுதான் ஆக்கிட்டோம்னா அந்த கேஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பாண்டியம்மாள்னு. இந்த பாண்டியம்மாள் வந்து காணா போன பாண்டியம்மாள் கொல்லப்பட்டுட்டாள், நாங்கள் அந்த எடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க. எடுத்துட்டு யார் கொன்றது, கொல்லப்பட்டால்தான் அதோட கேஸ் முடியாத, யார் கொன்றதுன்னு சொல்லணுமே. யார் கொன்றதுன்றவனை பார்க்குறாங்க, இந்த புருஷங்காரன் தான் கொண்டிருப்பான் அப்படின்னு அவனை இழுத்துட்டு போய், ஐயா நான் கொல்லலையான்னு எவ்வளோ சொல்கிறான், நீ தான் கொன்ற ஒத்துக்க. எந்தளவுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், எந்த இடத்துல பாடி எடுத்தாங்களோ அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அவனை. எப்படி கொன்று நடிச்செல்லாம் காட்டுறான். யார், இந்த புருஷங்காரனை கூட்டிகிட்டு போய் எப்படி கொன்றே என்று சொல்லி காட்டு. அது கோர்ட்டுக்குள்ள ஆதாரம் ரெடி பண்ணுறாங்களாம். ஆதாரத்தை ரெடி பண்ணி அவன் வந்து அந்த எந்த காட்டில் அந்த பாடி எடுக்கிறாங்களோ அந்த காட்டில் வச்சு இவங்க போலீஸ்காரங்க கேட்குறாங்க என்ன பண்ணுறது என்பதற்காக அவன் வந்து நான் தான் கொன்றேன்னு சொல்கிறான். அது மட்டும் சொல்லலை, எப்படி கொன்றேன், பாடி எப்படி தூக்கிட்டு வந்தேன், எப்படி தூக்கி இது போட்டேன் வந்தேன்ட்டு எல்லா கதையும் அவனே சொன்னதாக, அதாவது இவங்க கிளாஸ் நடத்தி அவனே சொன்னதாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இந்த கணவன் மனைவியை அவன் கொண்டு விட்டான்னு சொல்லிட்டு கேஸு நடந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் கோர்ட்டில் பாண்டியம்மாள் வந்து நிற்கிறான். நீ அந்த விருதுநகர் கோர்ட்டில் அந்த பாண்டியம்மாள், நான் தாயா பாண்டியம்மாள், என் புருஷனை எதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்கன்னு கேட்குறான். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அந்த போலீஸார் வந்து இந்த விருதுநகர் பாண்டியம்மாள் நார்னிச்சு, உலகமே நினச்சி காரி துப்புற அளவுக்கு மனைவியை புருஷன் கொண்டான்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு அனாமதைய பாடியை வைத்து கொண்டு அந்த பாடி யாருன்னு நீ கண்டுபிடிக்கலை, அந்த பாடியை கொலை செஞ்சது யாருன்னு நீ கண்டுபிடிக்கலை, ஒரு ஒரு அப்பாவி மீது பழியை வேற போட்டுவிட்ட. அது ஏதோ புருஷன் முன்னாடி சண்டையில் கோவிச்சிட்டு எங்கே இருக்குது. அப்புறமேல இந்த நியூஸ் கேள்விப்பட்டு உன் புருஷனை பிடிச்சி வச்சுட்டாங்க, உன்னை கொண்டு விட்டான்னு சொன்னோன்னே அது கேட்காம கோர்ட்டில் வந்து நிற்கிது நான் தான் பாண்டியம்மாண்டு. அப்புறம் என்னவாச்சு, உலகத்தினுடைய கடும் கண்டனத்துக்கெல்லாம் ஆளாகி இப்படியுமாடா கேஸ் போடுவீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த பாண்டியம்மா வரலன்னு வைங்க, அவனை தூக்கில் போட்டிருப்பாங்க. இந்த பாண்டியம்மா வந்து வரலன்னு வைங்களேன், அதான் ஒப்புதல் கொடுத்துட்டார். அவர் தான் நடிச்சு வரைக்கும் காட்டிட்டார, நான் தான் கொலை பண்ணேன்னு நடிச்சு வரைக்கும் காட்டிவிட்டார். நடித்து காட்டினது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. விசாரணை ட்ரையல் போடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொம்பளை வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டா. இப்போ என்ன ஆகும், அந்த நீதிபதி தூக்கு தண்டனைன்னு கொடுத்தாருன்னா நான் நாள் போய் சேர்ந்துருப்பான். 25 வருஷம் ஆள் இப்போ காலியாக இருப்பான். அவனுக்கு தான் அப்பீல் கிப்பில் எல்லாம் முடிஞ்சு கதை முடிஞ்சு போயிருக்கும். அப்போ வந்து அந்த அவனுடைய லைஃபே காலியாக இருக்கு. அந்த பெண்ணை வந்து சொல்லாட்டி இதுதான் போலீஸ்காரங்க குற்றவாளிகளை என்னமோ போலீஸ் பிடிச்சதெல்லாம் உண்மையான மைண்ட் செட்டை மாற்றுங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, போலீஸ் பிடிச்சதெல்லாம் அந்த உண்மையாக தான் கரெக்டாக தான் பிடிச்சிருக்கிறாங்க. 75% பொய். போலீஸ்காரர்கள் வழக்கு பிடிக்கிறார்கள் என்று சொன்னால் 75% வந்து உண்மை கிடையாது. அவங்க ஒரு லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு பொருளை திருடிட்டு போயிட்டான்னு சொன்னால் திருடன்னு ஒரு லிஸ்ட்டை வச்சுருப்பாங்க. இவன் தொந்தரவு பண்ண கேஸை முடிக்கணும்ல, இந்த திட்டம் செஞ்சுருக்க மாட்டான், எதெல்லாம் திருடிட்டு போயிருப்பான். உடனே தேடி கஷ்டப்படுறலாம் கிடையாது. எறா லிஸ்ட்டை அந்த குருமூர்த்தியையும் ராமசாமி கூட்டிகிட்டு வா அப்படின்றாரு. அவனுக்கு என்ன போட்டுருக்கா சார் கேஸு, அவனுக்கு இது ஒரு அளவுக்கு தானே. இப்போ ஏற்கனவே 20-30 கேஸ் இருக்கும், இந்த 2 நீ தான். சரி சார், ஐயா கோர்ட்டில் நான் தான் சார், நடிச்சு காட்டுறேன் சார், அதோடு உள்ளே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், வேற ஒன்று நடக்கும். இவன் இங்கே செஞ்சுருக்க மாட்டாங்க, அவனை வேற ஒருத்தனை ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இப்படித்தான் இவர்கள் வந்து நீங்கள் வண்டி காணா போச்சுன்னு புகார் கொடுக்க போகிறேன்னு வைங்களேன். 2 வீலர் காணவில்லை என்று சொல்லி புகார் கொடுக்க போனால், இதெல்லாம் ஒரு புகாரா, இந்த இதுக்கு வண்டி ஏதாவது ஒன்று வேணுங்க எடுத்துகிட்டு போப்பா, எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறது போலீஸுடைய வேலையை நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள். 2 வீலர் காணவில்லைன்னு சொல்லி புகார் கொடுக்க போனீங்கன்னா அது புகாரை எடுத்து நம்பர் எடுத்து எங்கே விட்டீங்க அது இப்போ விசாரிக்கணும்ல. ஏற்கனவே பிடிச்ச வண்டிகளும் கிடக்கும், தற்செயலாக மாட்டினது எல்லாமே. தற்செயலாக அந்த திருடிட்டு போன வண்டி என்னடான்னு கேட்கும்போது ஆர்சி புக் இருக்காது, அவன்கிட்ட லைசன்ஸ் இருக்காது, எங்கடா எடுத்துங்கும்போது தற்செயலாக அவன் மாட்டிக்கிறான்ல, அந்த வண்டியை பிடிங்க வச்சுக்கிடுவாங்க. நீங்கள் உங்கள் வண்டி காணாமட்டவுடனே என்ன வண்டி, பல்சர் வண்டியா, அந்த இருக்கிற வண்டி ஏதாவது ஒன்று எடுத்துக்க. இப்படி தான் போலீஸ் கண்டுபிடிக்கிறது, குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோன்றாங்க. நீங்கள் டெஸ்ட்டே பண்ணலாம், போய் வண்டியை காணாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அந்த எல்லா ஸ்டேஷன்லையும் இதை தான் சொல்லுவார்கள். அப்போ விருதுநகர் அது மாதிரி இப்போ ரவுடி லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. எதுக்கு, அந்த ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் வந்து அது ரவுடி லிஸ்ட்டுன்னு போடுவாங்க. ரவுடி லிஸ்ட்டில் வந்து உதாரணமாக அதுக்கு எதிராக நம்ம போராட்டம் பண்ணியிருக்கோம் கடந்து வந்த பாதையில், அதெல்லாம் அந்த வரலாறுகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த போலீஸ்காரங்க சொல்கிறதெல்லாம் எந்தளவுக்கு உண்மையாக இருக்குன்னு பார்க்கலாம். நாகூரில் வந்து யூசுப் ரஹமத்துல்லா சேட்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப வயசான ஒரு மனுஷன்.
பழைய காலத்தில் சுதந்திர போராட்ட தியாகி அவர், வயசான ஒரு மனிதர் அவர் அந்த அந்த 4 டவர் மாதிரி உள்ள கைத்தறி வச்சுருப்பார். அதனால் ஒரு டவர்னு அவர் சொல்லுவாங்க. டவர்னா ஈஃபில் டவர் மாதிரி பெரம்புல கைத்தறி இருக்குது, 4 இது அகலமாக இருக்குது, விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அதை வச்சு தான் அவர் நடக்கவே செய்வார். அவர் ஏதோ போலீஸ்காரனை ஏற்று பேசிட்டாருன்னு சொல்லிவிட்டு ரவுடி லிஸ்ட்டில் அவர் பேர் போட்டு வச்சுருக்காங்க. யார்? நாகூருடைய ரவுடி லிஸ்ட்டில் அவர் பேர் அவர் மூத்தாறு வரைக்கும் இருந்துச்சு. அவர் மரணிச்சிட்டார். அவர் மூத்தாறு வரைக்கும் நாகூர் ரவுடி லிஸ்ட்டில் யூசுப் ரஹமத்துல்லா சேட்டு 80 வயசு ஒரு கிழவன், முதியவர், கால் ஊனமானவர், நடக்க இயலாது. அந்த காலத்தில் அவர் ரவுடின்னு போட்டாங்க. யார்? ரஹமத்துல்லா சேட்டு ரவுடின்னு நாகூர் காவல் நிலையத்தில் அவர் சாவுற வரைக்கும் ரவுடியாக தான் செத்தார். அப்போ இதை ரவுடி யாரை ரவுடியாக்குறாங்கன்னு விளங்குதா? ரவுடிகள்லாம் வெளியே சுற்றிட்டு இருக்கிறான், அவரை ரவுடின்னு சொன்னார்கள். அதே மாதிரி நம்ம சில விஷயங்களை சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கு. அதுக்காக தான் இப்போ கும்பகோணம் அந்த டிசம்பர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், முன்னெச்சரிக்கைன்னு ஒரு கைது பண்ணுவாங்க. எப்போ முந்தைய கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த பீரியடுக்கு முந்தி இருந்தார்ல, அப்போலாம் என்ன செய்கிறது, ஜெயலலிதா வர்ற வரைக்கும் இந்த கதை தான். டிசம்பர் வருதுன்னு சொன்னால் நவம்பர் 25 கைது ஆரம்பிச்சிருவாங்க, ஆரம்பிச்சிருவாங்க, போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ நவம்பர் 25 ஆட்களை பிரிவென்ட்டுன்னு பிடிப்பாங்க. பிரிவென்ட்டு செக்ஷன் இருக்கான சட்டத்தில் கிடையாது. முன்னெச்சரிக்கைலாம் ஒருத்தனை பிடிக்க இயலாது. நமக்கு சொல்வது தான் பிரிவென்ட்டு. உள்ளே எழுதுவது எப்படி எழுதணும்னு கேட்டால் கோர்ட்டில் போய் பிரிவெண்ட்டாக பிடிச்சோன்னு சொல்லக்கூடாது. நீனா அப்படி முன்னெச்சரிக்கைன்னு இப்படி சொல்லுவோம். உனக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து முன்னெச்சரிக்கையாக பிடிச்சேன்னா அவனை ஏன் பிடிச்சேன்னு சொல்லணும்ல. அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு கதையை ஜோடிப்பாங்க. இவர் இந்த மாதிரி சதித்திட்டம் போட்டுட்டு இருக்கும்போது பிடிச்சோம். அப்படி தான் பிரிவென்ட்டு உலகத்துக்கு சொல்கிறது முன்னெச்சரிக்கை. கோர்ட்டில் சொல்கிறது முன்னெச்சரிக்கை கிடையாது. கோர்ட்டில் போய் முன்னெச்சரிக்கை என்னடா இது என்ன கேஸ், அவன் என்ன செஞ்சான், நான் அப்படி தான் நினைக்கிறக்கெல்லாம் கைது பண்ண போடான்னு அனுப்பிவிட்ருவாங்க. ஆமாம், கைது பண்ணுறது காரணத்தோடு கைது பண்ணணும். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, கும்பகோணத்தில் ஒரு ஆளை கொண்டு போய் முஸ்லீமாக நம்ம இப்போ தமுகவில் இருக்கிற காலத்தில் தமுகவில் உள்ள ஒரு ஆள் தான் அவரை கொண்டு போய் சதி திட்டம் தீட்டினார். உடனே கோர்ட்டில் நிப்பாட்டுறாங்க. அந்த ஜட்ஜி சிரிக்கிறார். ஏன்டா சதி திட்டம்னா ஒத்தன் எப்படா சதி திட்டம் செய்வான்? சதி திட்டம்ல உள்ளது மனசில் வச்சுக்கிற கண்டுபிடிச்சிட்டேனே. சதி திட்டம்னு சொன்னாலேயே குறைஞ்ச 2 பேர் வேணும். இன்னொருத்தனாவது இருக்கணும்டா, என்னடா ஒத்தனை கொண்டாந்து வச்சுக்கிறீங்க? அவன் நீதிபதி என்ன செய்கிறாரு, அவர் கேட்குறாரு, சதி திட்டம் பண்ணார்னு கைது பண்ணியிருக்கிற ஒரு மனுஷன் இப்படி சதி பண்ணுவான், சதி பண்ணுறான்னா கூட ஒரு ஆள் வேணும்ல. அவர் பேசிக்கிட்டு இருந்தார், நாங்கள் கேட்டோம், அப்படியாவது சொல்லணும்ல. ஒரு மனுஷன் சதித்திட்டம் போட்டான்னா அவன் என்ன சதித்திட்டம் போட்டான் அது எப்படி உனக்கு தெரியும்? பாலத்தை உடைப்பதாக, கும்பகோணத்து பாலத்தை உடைப்பதாக சதித்திட்டம் போட்டார் அப்படின்னு எப்படா தெரியும்? இது ஒரு கேஸான்னு சொல்லி அதை தள்ளி விட்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன போலீஸுக்கெல்லாம் கிளாஸ் நடத்தி இதை வச்சு நம்ம ஊராக போய் என்ன செஞ்சோம், அன்றைக்கி மீட்டிங் போட்டு இப்படிலாம் ரொம்ப போலீஸ் அராஜகம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டவுடனே போலீஸுக்கு ஒரு கிளாஸ் நடத்திட்டாங்க. இனிமேல் ஒரு சதித்திட்டம் ஒரு ஆளை பிடிக்காதிய, இன்னொரு சேர்த்துக்கிறங்க, ஒத்தையை பிடிச்சா சிக்கல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கிளாஸ் நடத்திட்டாங்க. அப்போ ஒரு வருஷம் எண்ணெயை குடிச்சிட்டு வருஷம் அப்போ லாஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு தடவை எண்ணெயை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போகும்பொழுது ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன், கொண்டு வச்சுருக்கிறாங்க கோர்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி. திடீர்னு ஒருத்தனை கொண்டு வர்றாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் தமுகவுலையோ சமுதாய அமைப்புலேயோ உள்ள ஆள் கிடையாது. ஏதோ மனைவி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு மருந்து வாங்க வெளியே வந்திருக்கிறான். அவனை கூட்டு வந்துட்டாங்க. மனைவியை மருத்துவமனையில் பிரசவமாக இருக்கிற மனைவியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தை வாங்குவதற்காக வெளியே வந்திருக்காரு. முஸ்லீம்னா யாராவது ஒரு லிஸ்ட் வேணும்ல, எந்த நியாய தர்மம்லாம் கிடையாது. நீங்கள் இதை வச்சுக்கிட்டு போலீஸ்காரங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணி செஞ்சுட்டாங்கங்கிறீங்க. அவரை கூட்டு வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கேஸ் எப்படி எழுதுறாங்கன்னு கேட்டால், நானும் அவரும் சேர்ந்து ஒரு போலீஸ் ரோந்து போய் கொண்டிருந்தோம். இது ஒரு ஜெயலலாபதி என்பவரும் அந்த பையன் பேர் ஒன்று அவன் பேரையும் போட்டு இவங்க 2 பேரும் கூடி அண்ணா மேம்பாலத்தை தகர்ப்பது குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். பாய்ந்து பிடித்து கொண்டு எனக்கு கேஸ் பிரிவென்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு போட்ட கேஸ் என்ன, நானும் அந்த பையன் நம்ம யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் என்ன செய்கிறான்டா, ஏன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க என்ன, இப்போ டிசம்பர் 26 அப்படிங்கிறான். டிசம்பர் 6 போராட்டத்தை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. டிசம்பர் 6 அவனுக்கு தெரியல. அவன் என்ன செய்யறான், டிசம்பர் 26 என்னமோ பிடிச்சிட்டுட்டாங்க என்னைய அப்படிங்கிறான். அப்போ சமுதாய உணர்வே இல்லாத ஒருத்தன். அவனுக்கு டிசம்பர்னு தெரியலை, 6ன்னு தெரியலை, பள்ளிவாசம் இடிச்சதுன்னு தெரியலை, டிசம்பர் 26 கொண்டு வந்துட்டாங்க பாய் அப்படிங்கிறான். அப்போ அவனுடைய மனைவி எந்த நிலைக்கு ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போனால மருந்து வாங்கத்தானே வந்தான். இதெல்லாம் கிடையாது, கவனிக்க மாட்டார்கள். இதெல்லாம் வச்சு தான் நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் இது அடக்குமுறைக்கு ஒரு முடிவு கட்டணும். ஒரு கட்டத்தில் அப்படிலாம் இருந்துச்சு.
அப்போ வந்து அண்ணா மேம்பாலத்தில் குண்டு வைக்கிறதுக்காக வேண்டி செஞ்சாங்கன்னு பிடிச்சாங்க. அப்போ எதுக்குன்னா ஒரு ஆள் செயற்திட்டம் போட இயலாதுல, என்னையை பிடிச்சாச்சு, என்னையை மட்டும் கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்ட இயலாது. எப்படி நிப்பாட்ட வேணும்? நானும் ஒரு ஆளும் சேர்ந்து சதி பண்ணோன்னு சொன்னா தான் அந்த கேஸில் உள்ள உடனே போடுவாங்க. 15 நாள் உள்ள உடனே போட்டாங்க. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அந்த போலீஸார் வந்து சொன்ன உடனே அண்ணா அப்படி தான் பேப்பரில் நியூஸ் வரும், அண்ணா மேம்பாலத்தை தகர்க்க செயற்திட்டம் செய்த ஜெயின்லாபுதீன் கைதுன்னு போட்டு விட்ருவாங்க. ஆனால் அப்படி போலீஸார் சொன்னார்கள்ன்றாது போடணுமா இல்லையா? என்னமோ இவனை உட்காந்து சேர்ந்து பார்த்த மாதிரி என்ன செய்வான், மீடியாக்களில் நியூஸ்லாம் போட்டு விட்ருவாங்க. கடைசியில் அது அப்படி நடக்குன்னு வைங்களேன். இப்படி எல்லாம் இந்த கேஸ் போடுறது என்பது விளங்கிக்கணும். யாரையா பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் எந்த ஒரு ரீசனை வச்சுலாம் பிடிக்கிறது கிடையாது, கரெக்டான துப்பு வச்சுலாம் பிடிக்கிறது கிடையாது. போலீஸார் யாரை குற்றவாளின்னு சொல்கிறாங்களோ அவர்கள் குற்றவாளியாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சில விஷயங்கள் தான் இப்படி குற்றவாளிகளாக இருப்பார்கள், அதை விளங்கிக்கிறணும். இன்னொரு உதாரணம், போலீஸ் உதாரணம் சொல்லுவதாக இருந்தால் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்ச ஒன்றை கூட சொல்லலாம். இப்போ அதிமுக ஆட்சியில் சசிகலாங்கிறவங்க ஜெயலலிதா கூட இருந்தாங்க. இருந்தவொன்னே கணவரை விட்டு ஒதுங்கிட்டாங்க. நடராஜனோட தொடர்பு இல்லை. அவர் என்ன செய்வார், இந்த மனைவியோட வாழலைங்கிறதுனால அவர் ஒரு பெண்ணோட, ஒரு செரினாங்கிற ஒரு இளம் பெண்ணோட அவர் ஒரு தொடர்பு பழக்கமாக இருந்திருக்கார். இது இங்கே தெரிஞ்ச உடனே ஏன்னா இந்த மனைவியாக இவர் போய் கணவருக்கு வாழ்ந்துருக்கணும், சசிகலா வாழலை, அவர் வேறு மாதிரி ஏதோ தொடர்பு வச்ச உடனே அவனை பிடிச்சி உள்ளே போடு, அந்த பொம்பளையை பிடிச்சி உள்ளே போடுச்சு. நடராஜனை பிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த செரினா பிடிச்சி உள்ளே போடு. செரினா பிடிச்சி உள்ளே போடுறது, செரினா கூப்பிட்டு வந்து கஞ்சா 5 கிலோ கஞ்சா வச்சுருந்துச்சு, கஞ்சா கேஸ் போட்டால் லேசர் வெளியே வரையல. ஒரு பொம்பளை, சின்ன வயசு பொம்பளை கஞ்சா வரியா? நடராஜனுடைய தொடர்பு என்ற காரணத்தினால என் கணவரோட உனக்கு தொடர்பா அப்படின்னு சொல்லி அந்த கணவரை தண்டிக்கிறதுக்கு பதிலாக அந்த செரினாவை கொண்டு வந்து பல மாதங்கள் ஜெயிலில் போட்டு என்ன செஞ்சாங்க, அதுக்கு ஜாமீன் கிடைக்க கஷ்டம், கஞ்சா கேஸ் போட்டு விட்டான். அப்போ கஞ்சாண்டா என்னன்னு தெரியாத ஒரு பெண் மேலே என்ன செஞ்சாங்க, கஞ்சா வழக்கு போட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண. நீங்கள் இதெல்லாம் இந்த போலீஸ் எப்படிலாம் கேஸ் போடுறாங்க என்பதெல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னால் இந்த என்கவுண்டரை பார்த்தோன்னா என்ன செய்யணும், அவன் செஞ்சாங்கிறது இந்த போலீஸ் சொன்னதை தவிர உங்களுக்கு என்னப்பா தெரியும் உள் விஷயம்? இந்த 4 பேர் முதல் செஞ்சாங்கன்னு நிரூபிக்கணும்ல. போலீஸ் சொன்னதை தவிர உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இல்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் முந்திலாம் கிடையாது. ஜெயலலிதா சிஎம் ஆன பிறகு தான் தமிழ்நாட்டில் என்கவுண்டர் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி கிடையாது. அண்ணா காலத்திலாம் கிடையாது, காமராஜர் பக்தவச்சர் காலத்திலாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கலைஞர் இருக்கும்போது ஆரம்பத்தில் கிடையாது. ஜெயலலிதா சிஎம் ஆன பிறகு தான் என்கவுண்டருங்கிறத ஆரம்பிக்குது. எப்படி? பிடிக்காதவங்கள கொள்வது. பிடிக்காதவர்கள் என்ன செய்யணும், ஒரு ரவுடியாகவே இருப்பான், ரவுடியெல்லாம் கொள்வது உங்கள் கொள்கை கிடையாது. இவங்க சார்பாக இல்லாமல் எதிர்கட்சிக்கு சார்பான ரவுடியாக இருப்பான், அவனை போட்டு தள்ளிடு இப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஆரம்பித்து வச்சாங்க. இது வரைக்கும் தமிழகத்தில் 79 ரெக்கார்டு படி உள்ளது. 79 சொல்லாமல் எவ்வளோ இருக்க தெரியல. 79 பேரை என்கவுண்டர் போட்டிருக்கிறாங்க. இந்த 79 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கடுகளவு கூட உண்மை இருக்காது. 1 2 வேண்டாம், அந்த ஒன்றே தான் சொல்லிக்கிறலாம். எது இந்த இமாம் அலியை போட்டாங்கல்ல என்கவுண்டர்னு, அவர் வேண்டாம் எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணி அடித்தார் போனார்னா அவர் அடிப்பார். அப்படி ஆள் அவருக்கு தப்பிச்சு வர போயிருக்கிறார். போலீஸை தாக்கி விட்டு ஓடி போயிட்டார், சிவகாசி சிறுலி உத்தரில் போனார்லாம் செய்தி இருக்குது. அப்படியான 1 2 கேஸில் வேண்டாம், போலீஸாரோட தாக்குனாங்க போனாங்கன்னு சொல்வதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. ஏன்னா அது மாதிரியான ஒரு போல்ட்டான ஒரு ஆளுங்கும் போது நினைக்க வாய்ப்பு இருக்குது. இது கூட உண்மைன்னு சொல்ல இயலாது. இமாமலையே பெங்களூரில் போய் இங்கேருந்து போய் என்னஞ்சாங்க, ரூமில் தங்கியிருக்கிற ஆளை சுட்டு பிடிச்சிட்டு வந்திருக்கலாம், உசுரோட பிடிச்சி காலில் சுட்டு ஆளை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் போட்டு தாக்க வந்தாங்க போனாங்கன்னு சொல்லி செஞ்சுட்டாங்க. அதாவது லேசாக ஒரு காரணத்தை சொல்ல முடியும். இது இல்லாமல் சுட்ட ஆள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண ரவுடியாக இருந்து, ரவுடின்னா போலீஸ்காரங்க ரவுடின்னு சொன்னாள். ரவுடிகள் பூரா ரவுடி கிடையாது போலீஸில். போலீஸ்காரங்க ரவுடின்னு சொன்னவர்களில் உள்ளவன். ரவுடிகள் லிஸ்ட்டில் இல்லாத ரவுடி நிறைய வெளியே இருக்கிறான். இல்லை அவங்க ரவுடியில் சேர்த்த ஆளுக்கு ரவுடி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலத்தில் ரவுடி கதிர்வேலு, மதுரையில் முத்து இருளாண்டி, மதுரையில் சகுனி கார்த்திக்கு, அயோத்தியாவுக்கு இப்போ வீரமணி அந்த மீனவர்களில் கொஞ்சம் அவர் ஒரு லீடராக இருந்தார். வீரமணி, தூத்துக்குடி வெங்கடேச பண்ணையார், இதெல்லாம் வந்து போட்டு தள்ளின ஆளுங்க. அதாவது என்கவுண்டர் குற்றவாளிகள்னு சொல்லி என்கவுண்டர்.
அது மாதிரி வந்து தமிழ் தேசியம் பேசுனாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா தமிழ்நாடு தனி நாடுங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க. அதுக்கு சட்டப்படி தப்புன்னு அந்த கேஸை போடணும். அதுக்குரிய கேஸை போட்டு சட்டப்படி அதுக்கு என்ன தண்டனை அதை கொடுக்கணுமே தவிர, தமிழ் தேசியம் பேசினாங்க என்பதற்காக வேண்டி ராஜாராம்ங்கிறவர், சரவணங்கிறவர், இவரெல்லாம் நினைஞ்சார் சுட்டு தள்ளப்பட்டார். அது வங்கி கொள்ளையில் 5 பேர் மாட்டினாங்க பீகார்காரங்க 2012 நினைக்கிறேன். அந்த 5 பேர் நினைஞ்சாங்க பிடிச்சி போட்டு தள்ளிட்டு என்கவுண்டர். 5 பேரை மாட்டினீங்கன்னா 5 பேரை கொண்டு கோர்ட்டில் கொண்டு எதுக்குன்னு கேட்டால், இவங்க வெளி மாநிலத்திலேருந்து கொள்ளையடிக்கிறாங்க, பயத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு நினைத்து கொண்டு சிலது செய்கிறது. அது மாதிரி சென்னையில் வந்து ஆசை தம்பி ரவுடி, போலீஸ் பாஷையில் ரவுடி ஆசை தம்பியோட கூட்டாளி ஒரு ஆள், இமாமலியோடு சேர்த்து இன்னொரு 5 பேர், சந்தன கடத்தல் வீரப்பன், வெள்ளை ரவி, அது மாதிரி ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செஞ்சு கோயம்புத்தூரில் ஒன்று புதைச்சான் பாருங்க ஒருத்தன், ஸ்கூல் பேக்கோட அந்த டாக்ஸி டிரைவர் மோகன்ராஜ். அது மாதிரி கூடுவாஞ்சேரியில் வடிவேலு, வேலு, சிவகங்கையில் பிரபு, பாரதி, இப்படி ஒரு பெரிய பட்டியல் 79 பேர். இந்த 79 பேரும் இவர்களை அடித்து தப்பிச்சுட்டு போகிற ஆளுகளா? ஒரு ரவுடி வந்து ரவுடியாகவே இருக்கட்டும், ரவுடி வந்து போலீஸ் தான் என்ன அவங்க அதிகாரம் என்ன நமக்கு தெரியாதா? ஒரு 10 போலீஸ் இருக்கும்போது நம்ம தப்பிச்சு ஒன்றா சுட்டு கொள்ளுவான்னு போலீஸ் தெரியாதா? அது இவனால் ஒரு தலைவலியாக இருக்குன்னு அவங்க நினச்சாங்கன்னு சொன்னால் ஆளை காலி பண்ணிடுவாங்க. ஃபேமஸான ஒரு ஆளை காலி பண்ணுறாந்தா சிஎம் வரைக்கும் அது போகும். ஏன்னா அவங்க பொய்யாத்தனை செய்கிறாங்க. அவன் முதலமைச்சர் வரைக்கும் அதை கொண்டு போய் அவனை காப்பாற்றுறக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு அது என்ன செய்வாங்க, அதை செய்வாங்க. சும்மா ஏப்ப சாப்பையாக இருந்தான்னு சொன்னால் லோக்கலில் வச்சு என்ன செய்வாங்க, முடிச்சுடுவாங்க. எஸ்பி பண்ணதோட ஒரு ஸ்டேஷனில் வச்சு ஒருத்தனை கொலை பண்ணி இப்போ தான் அந்த ஆள் காளிதாஸுங்கிற ஆள் வந்து தண்டனை, ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்காரு. இப்போ அதுவும் இப்போ ஸ்டேஷனில் வச்சு உள்ள துப்பாக்கியால் சுட்டு தான் அது தற்காப்புக்கு சுட்டேன்னு சொன்னார். இதெல்லாம் வந்து அவங்க போலீஸ்காரங்களுக்கு லஞ்சம் கொடுக்கலன்னு சொன்னால் சுடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா சுடுவாங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு தலைவலி ஒருத்தன் கொடுத்துட்டு இருந்தான்னு சொன்னால் அவனை பண்ணுவாங்க. அல்ல இப்படியான அடிப்படையில் வைத்து குற்றவாளின்னு ஆக்கிவிட்டு இவனை கோர்ட்டு ஜெயிலுன்னு கொண்டு போனால் 25 வருஷம் ஓடிடும், க்ளோஸ் பண்ணிடுறாருந்தா என்ன செய்யணும்? எங்களை அடிக்க வந்தான், எங்களை தாக்க வந்தான், எங்களை கொல்ல வந்தான், எங்கள் துப்பாக்கியை பறிச்சுட்டு எங்களை கொண்டு விட்டான். ஒரு கேஸில் கூட போலீஸாரை ஒருத்தன் சுட்டு செத்ததாக காணாம். என்கவுண்டர்னால் எல்லா நேரத்துலையும் நீங்கள் தான் சுடுவீங்களா? துப்பாக்கியோடு வந்தான்னு சொன்னால் அவன் 4 பேர் சுட்டுருக்கணுமா இல்லையா? எல்லாம் பிள்ளையாடால் கற்றுக்கிட்டு இதெல்லாம் பிளாஸ்திரி தான். பிளாஸ்திரியை ஒட்டி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது? எங்களை தாக்க வந்தார்கள், காலி பண்ணிட்டோங்கிறீங்களே தவிர, தாக்கல் நடத்துகிறாருந்தா நீங்கள் 10 பேரை கொண்டாவும் நான் ஒரு ஆளை கொண்டிருக்கணும்ல. அதானே இப்போ தாக்கல் என்கவுண்டருங்கிறதுக்கு ஒரு ரீசன் வரும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ஊபியில் இந்த பிஜேபி அரசு வந்த பிறகு மட்டும் 60 பேரை வந்து என்கவுண்டர் போட்டிருக்காங்க. எங்கே அதெல்லாம் சரிங்கிறீங்களா? அப்போ நீங்கள் போலீஸார் செஞ்சோன்னா சரிங்கிறீங்களே, அந்த 60 பேரை என்கவுண்டர் போட்டானே அப்போவும் இது இப்படி தான் சொன்னாங்க. இந்த 79 பேர் தமிழ்நாட்டில் என்கவுண்டர் போட்டு என்ன செஞ்சாங்க? இதே தான் சொன்னார்கள். எப்படி போய் கொண்டிருக்கும்போது வந்தார்கள், அடிக்க வந்தார்கள், அப்படி இந்த மாதிரி கதையைத்தான் சொன்னார்களே தவிர இதெல்லாம் சரின்னு ஏற்றுக்கிறீங்களா? அப்போ 60 பேர் யார்? அவங்க ஆளுங்கட்சிக்கு வேண்டப்படாதவங்க. இப்போ ரவுடியெல்லாம் போடுறாங்க. இப்போ உண்ணாவில் அவனை போட்டிருக்கணுமே. ரவுடியை போடுறது தான் இவங்களுடைய கொள்கையாக இருந்தால், அதே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க, அந்த குடும்பத்தாரை அழிக்கிறாங்க. அது புகார் கொடுக்க வரும்போது அதையும் தீ வச்சு நேற்று முந்தா நாள் எரித்து கொண்டு விட்டாங்க. நீ ரவுடியை காலி பண்ணுறாந்தா அவனை போய் அவன் பிஜேபியில் கட்சியில் இருந்துகிட்டு இருக்கிறான், சட்டசபை உறுப்பினராக இருக்கிறான், அவனை என்கவுண்டர் போட வேண்டியது தானே. ரவுடிங்கிறதுக்கெல்லாம் போடுறதில்ல, பிடிக்காட்டி போடுறது. அவன் ஒரு பெரிய பயங்கர வேலையை செஞ்சுட்டான் என்பதற்கு போடுவதில்லை. பிடிக்கலைன்னா போட்டு 60 பேர் போட்டு தள்ளியிருக்கிறாங்க என்கவுண்டருங்கிற பேரில். ஏன் குஜராத்தில் என்ன நடந்துச்சு? சொராபதிங்கிறவரே ஒரு மனைவி கௌசர் பியும் பிடிச்சிட்டு போய் 5 நாள் 6 நாள் கஷ்டத்தில் வச்சுருந்து, அப்புறம் அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் சேர்ந்து பண்ண அந்த பெண்ணை மானபங்கப்படுத்தி பல பேர் சேர்ந்து கூட்டாக கற்பழித்து அது வெளியே வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நினைஞ்சாங்க. அதை வந்து என்கவுண்டர் போட சொன்னவரே யார்? இப்போ உள்துறை மந்திரியாக இருக்கிற அமித்ஷா தான். அவர் மேலே சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சு அவர் குற்றவாளின்னு தண்டிக்கப்படுற அளவுக்கு ஆவணங்கள்லாம் இருந்த நேரத்தில் தான் இது பொய் என்கவுண்டரு. இந்த சொராபதின்னு போட்டதும் கௌசர் பி மேலே போட்டது பொய்யான என்கவுண்டரு. அப்போ உச்சநீதிமன்றத்தில் சதாசிவம்னு ஒரு நீதிபதி இருந்தார், தமிழ்நாட்டு ஆள் தான். சதாசிவம்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டார்? கவர்னர் பதவிக்கு பேரம் பேசிக்கொண்டு அவர் வந்து அமித்ஷா மேலே கூட்டு நிரூபிக்கலன்னு தீர்ப்பளிச்சிட்டார்.
அதுக்கு பரிசாக தான் இப்போ கேரளாவில் கவர்னராக இருக்கார் அவர். உச்ச நீதிமன்ற பதவி முடித்த பிறகு கேரளாவில் கவர்னராக இருக்கிறார் சதாசிவம். எதனால்? அமித்ஷாவுடைய உத்தரவு பிரகாரம் இப்போ அமித்ஷா வந்து உள்ளே தான் இருந்திருக்கணும். அந்த தீர்ப்பளிச்சிருந்தா உள்துறை அவனை போய் இருக்க முடியாது. உள்ளே துறையாக தான், சிறை உள்ள துறையாக தான் இருந்திருக்கணும். இவன் உள்துறை மந்திரியாக இருந்துகிட்டு இருக்கிறார். அதனால் வந்து அந்த கேஸில் வந்து அவர் சொல்லி பொய்யா தானே கொண்டுறாங்க. எல்லாத்துக்கும் சிபிஐடைய ரெக்கார்டில் இருக்குதா? காசு வாங்கிட்டு ஒரு பதவிக்காக தானே சதாசிவம் அப்படி தீர்ப்பளித்தார். அப்போ அந்த மாதிரியான ஒரு கொலைகளும் இருக்கிறது. காஷ்மீரில் 246 என்கவுண்டர் போட்டிருக்காங்க இந்த 5 மாதத்துல. 101 இந்த 5 மாதத்தில் மட்டும் காஷ்மீரில் 101. இந்த 101க்கும் இவங்க சொன்ன கதை என்ன? இந்த தெலுங்கானாவுக்கு சொன்ன மாதிரி கதை தான். என்ன கதை? பயங்கரம் வந்தார்கள், எங்களை தாக்க வந்தார்கள், அப்படி இப்படின்னு பெரிய ஜோடிச்சு பண்ணி இவங்க கொல்லப்பட வேண்டிய ஆட்கள் தான் சொல்லி போலீஸ்காரங்க தன்னை காத்துக்கொள்வதற்கு தான் செய்தார். இராணுவம் என்கவுண்டர் பண்ணி இந்த 5 மாதத்தில் கொன்றது எவ்வளவு? 101. அப்போ நம்ம என்ன விளங்கி கொள்ளணும்னு கேட்டால், போலீஸார் வந்து ஒரு விசாரணைக்காக ஒருத்தனை பிடிக்கிறாங்கன்னு கேட்டால் அதில் வந்து உண்மை முதல்ல சிஎஸ்ஆர் போடுறீங்க, அப்புறம் எஃப்ஐஆர் போடுவீங்க, அப்புறம் சார்ஜ் ஷீட்டு போடணும், அப்புறமேலு கோர்ட்டில் விசாரணை நடத்தணும், அப்புறம் சாட்சிகளை கொண்டு இவன் தான் செஞ்சாங்கிறது எதை வச்சு செஞ்ச அப்படின்னு கேட்கணும். அப்படி நிரூபித்த பிறகு தான் அவன் குற்றவாளியா இல்லையா என்பதை சொல்ல முடியும். போலீஸ் யாரை பிடிச்சி வச்சுருந்தாங்களோ அவங்கள கொள்றேன்னா என்ன? பல காரணத்தை கொள்வார்கள். என்ன கொள்வார்கள்னு கேட்டால், மக்கள் உணர்வு எப்படி இருக்குன்னு வைங்களேன். நம்ம நாட்டுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்தியாவுடைய அமைப்பு வந்து சட்டம் தர்மம் அதெல்லாம் உண்மை கிடையாது. உணர்ச்சி வசப்பட்டு அறியாத மக்கள் இருக்கிறாங்க அதிகமாக. இந்த மக்களுடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுப்பாங்க. ஒரு குழந்தை வந்து குழாயில் விழுந்துருச்சு, இதில் அந்த குழாயை விழுந்து எடுக்க முடியலைன்னு பிரச்சனை வருது. இது மக்கள் பிரச்சனை. டிவிக்காரன் 24 மணி லைவை போட்டு அது நாட்டு மக்கள் பிரச்சனை மாதிரி ஆக்கி விட்டான். அப்போ என்ன செஞ்சாங்க? அரசாங்கமே அங்கே போய் நிற்கிது. எதுக்காக வேண்டி? உதவி பணம் கொடுக்குது, ஒரு மந்திரி அங்கே தங்க வைக்குது, முதல்வர் போகிறாரு, கலெக்டர் போகிறாரு, நாடே அங்கே நிற்கிது. எதுக்காக வேண்டி? பெரிய பாசமா? அந்த குழந்தையின் மீது அன்பா? மக்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, நம்மளுமே நின்றா தான் ஓட்டு போடுவாங்க. இந்த ஓட்டுக்காக வேண்டி பெரிய உதவித்தொகை கொடுத்து எல்லாமே என்னது? மக்கள் உணர்வு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி என்கவுண்டருக்கு பல காரணம் இருந்தாலும் முக்கியமான காரணம், இப்போ உள்ள காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்கள் எந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்த்து இதை செஞ்சால் மக்கள் நமக்கு ஆதரவு தருவாங்க, இதனால் 4 ஓட்டு கூட கிடைக்கும், நல்ல வேலை செஞ்சார்னு பாராட்டுவாங்க அப்படின்ட்டு ஒரு அரசாங்கம் நினைக்கும் என்று சொன்னால், எல்லா சட்ட நெறிமுறையை மீறி அவங்க என்ன செய்வாங்க? எந்த காரியத்தையும் செய்வார்கள். அந்த கோயம்புத்தூர் சிறுமிக்காக வேண்டி என்கவுண்டர் போட்டாங்களே, அதே மாதிரி தான் கொண்டாடினார்கள். ஏன்? அந்த சிறுமியுடைய கதையை அதை போட்டு டிவியில் போட்டு காட்டி, இந்த குழந்தைய இந்த பச்சளம் இப்படி செஞ்சிட்டாங்களே என்கிற மாதிரியான ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்ட பிறகு, இந்த டிவிலாம் இல்லாத காலத்தில் இப்படி நடக்காது. இந்த டிவியில் எல்லாத்தையும் பெருசாக்கி விட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவனை கொள்ளத்தான் வேணும்னு மக்கள் நினைக்கிறான். கொள்ளத்தான் வேணும்னு நினைக்கிற ஓகே, அது சட்டப்படி செய்யலாம், சட்டத்தை அது மாதிரி அது திருத்தலாம், அது செய்கிற விஷயம் வேறு. போலீஸ்காரங்க யாரை கொலகாரங்கிறாங்களோ அவன் தான் கொலகாரன். போலீஸ்காரங்க யார் நினைக்கிறாங்களோ அவன் தான் கொலகாரன் ஆக்கிட்டு அந்த டிரைவர் மோகன்ராஜுங்கிறவனை என்கவுண்டர் போட்டுட்டு பார்த்தா பயங்கர பாராட்டு அன்னைக்கு இருந்த அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும். பயங்கர சாதனை செய்து விட்டீர்கள். இதான் இதுக்கு பேர் சாதனையா? ஒரு அறிவுடைய மக்கள் என்ன செய்யணும்? அந்த குழந்தை பாதிக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. செஞ்சவன் இவன் தாங்க நிரூபிக்காமல் இப்படி தண்டிப்பேன். போலீஸ்காரர் செஞ்சால் கரெக்டாக இருக்குமா? இல்லை கரெக்டாக தான் இது வரைக்கும் செஞ்சு இருக்கிறாங்களா? எல்லாமே கரெக்டாக தான் இது மாதிரி பண்ணி இது வரைக்கும் அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்களா? இல்லை. நம்ம நாட்டில் என்னென்னு கேட்டாங்க, கண்ணும் தெரியாதவன்லாம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்குகிற நாடு. கண்ணே தெரியாது, அதுக்காக ஒருத்தர் செக் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கிறான். இந்த பாரு, எனக்கு கண்ணும் தெரியாது, எதுவும் நடக்க முடியாது நம்ம நாட்டில் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி அந்த லைசன்ஸ் எடுத்து போட்டு அவன் கிண்டல் பண்ணுறான் நாட்டை. ஒரு கண்ணும் தெரியாதவன் நாட்டை கிண்டல் பண்ணுறான். இன்னொருத்தன் காந்திக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து விட்டான். காந்தி படத்தை ஒட்டி நான் தான் காந்தின்னு சொல்லி அவருக்கு வண்டி ஓட்டுற லைசன்ஸ் எடுத்து காட்டுறான். அதை பாருங்க, காந்திக்கு டிரைவிங் லைசன்ஸு. காந்தி இருக்காரா? இல்லாத காந்திக்கும் நீ லைசன்ஸ் கொடுக்குற நாடு இது. அப்போ டோட்டல் துறையும் நாசமாக இருக்கிற ஒரு நாட்டில் சிஸ்டமாக கரெக்டாக செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? போலீஸ் மாத்திரம் இல்லாமல் அனைத்தும் சீர்கட்டு கிடக்கிறது. என்ன வேண்டாலும் செய்வார்கள். 2 காலம் இல்லாத ஒருத்தருக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்து அதையும் படம் எடுத்து போட்டிருந்தார்கள் ஒரு வார பத்திரிகையில். 2 காலமே இல்லை.
எதை வச்சு அவன் ஆக்சிடென்ட் அமுக்குவான்னு தெரியல. அப்போ அவனுக்கு டிரைவிங் லைசன்ஸ், கார் ஓட்டுறதுக்கு ஹெவி லைசன்ஸு கொடுத்துருக்குறாங்க, ஹெவி வெஹிக்கிள், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் முதல் விஷயம் விளங்கிக் கொள்ள வேண்டிய என்னென்னு கேட்டால், காவல்துறையினர் வந்து இந்த ஒரு குற்றவாளின்னு யாரையாவது சொல்லி அப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை செய்து விட்டால், அவர் சந்திரசேகர் ராவ் என்ன செய்கிற ஐடியா பண்ணுறாரு, கொஞ்சம் ஆட்சிக்கு வந்துட்டால் மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி வந்துடும், ஒரு மாதிரியான ஆட்சிக்கு வந்துட்டார். இப்போ நம்ம ஏதாவது ஹீரோவாருக்கு ஏதாவது செய்யணுன்றவுடனே கூப்பிட்டு ஆலோசனை நடக்குது, போட்டு தள்ளிட்டோன்னா நல்ல பேராயிரும் மக்கள்கிட்ட. அதுதான் அவன் செஞ்சாங்க நிரூபிச்சுட்டு போட்டு தள்ளுறா. நீ என்ன செய்யணும், சட்டத்தின்படி அந்த 4 பேர் தான் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ நேஷனல் ஹைவேக்கு பக்கத்தில் நடக்கிறது, அங்கே எல்லா பகுதியிலையும் கேமரா இருக்கும். நேஷனல் ஹைவே பக்கத்தில் எத்தனை வாங்க 4 பேர் போனான்னு சொல்லி அந்த பக்கம் 4 பேர் போனாங்கிறது தான் ஆதாரம். 4 பேர் பாத்ரூமுக்கு போயிருப்பான், வேறு என்னத்துக்காவது போயிருப்பான், அல்லது அது என்ன நடந்தது, கற்பழிப்பு தான், எரிச்சு கொள்ளப்பட்டால கற்பழிப்புன்னு எப்படி நீ முடிவு பண்ணீங்க? எரிச்சு கொண்டாந்து போட்டானா இல்லை ஊற்றிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிருச்சா? அதெல்லாம் விசாரணையில் நீ நிரூபிக்கணும். ஒரு பெண்ணு எரிந்து கிடக்கிறாள்னு சொன்னால் அந்த பக்கம் 4 பேர் போனாங்கன்னு சொன்னால் அவன் தான் 4 பேர்னு எப்படி நீங்கள் முடிவு, வேறு என்ன ஆதாரத்தை வச்சு நீங்கள் முடிவு எடுத்தீங்க? அந்த 4 பேர்னு சொல்கிறீங்களே, 4 பேர் தாங்கிறதுக்கு என்ன, இந்த 4 பேர் கற்பழிக்கிற நான் பார்த்தேன் ஐ விட்னஸ் இருக்குதா? அல்ல வீடியோ கேமராவில் கற்பழிக்கும் காட்சியோட சிசிடிவியில் எப்படி ரெக்கார்டாக இருக்குதா? அல்ல தீ வைத்து கொளுத்தினார்களே மண்ணெண்ணெய் ஊத்துற காட்சி, அப்படிலாம் கூட காட்டினான். அவன் வந்து கட்சியில் இருக்கான பிஜேபி ஒருத்தனை குடிச்சு அழைச்சிக்கிட்டு போய் ஒரு முஸ்லீமை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி அதை வீடியோ எடுத்து போட்டு விட்டானே, அந்த கொடூர காட்சியை பார்த்தமே, அவன் உசுரோட நிற்கிற, அவனை போய் கொண்டுங்கடா. அதுக்கு வேணா ஒரு ஆதாரம் இருக்கிறது. அப்படி இல்லாமல் இந்த 4 பேர் தான் முடிவு எடுக்கிறது. இது இஸ்லாமா? இஸ்லாத்தை விடுங்க, ஒரு அறிவுள்ளவன் உலக நீதியில் எங்கேயாவது உண்டுமா? நீதின்னு ஒன்று இருக்குதுல்ல, சர்வதேச நீதியில் எந்த நாட்டிலாவது இது இப்படி முடிவு எடுக்கிறத ஒத்துக்குருவாங்களா? எந்த நாடை வேணால் எடுத்துக்கிறங்க, ஜனநாயகமே இல்லாத சர்வாதிகார நாட்டை கூட எடுத்துக்கிறங்க. இந்த மாதிரி இருக்கு, அந்த பக்கம் 4 பேர் போனாங்க, அந்த கேமராவில் அந்த 4 பேர் தான் அந்த பக்கம் போனாங்கன்னு தெரியுது. இது ஒரு ஆதாரமா? அதுக்கு பிறகு பார்த்தா இன்னும் எத்தனை பேர் போய் இருந்திருப்பான்? 100,000 பேர் போகிற ஒரு ரோட்டில் 4 பேரை பிடிச்சி கொண்டாந்து கரெக்டாக என்ன செய்கிறாங்க, இவன் தான் நடிச்சுலாம் அங்கே ஒத்துக்கிட்டாங்க, பாண்டியம்மாள் ஒத்துக்கிட்ட மாதிரி ஒத்துருப்பாங்க. நீ ஒத்துக்கிட்டதெல்லாம் பேசவே இல்லாது. போலீஸ்காரங்க எப்படி விசாரிப்பாங்கன்னு தெரியாதா? யாரை வேணாலும் என்னைய போலீஸ் அதிகாரி ஆக்கி நரேந்திர மோடியை கொண்டாந்து போய் நான் ஒத்துக்கிற வைக்கிறேன் குற்றவாளியா, அந்த பவர் இருந்தால் யாரும் ஒத்துக்கொள்வார்கள். ஒத்துக்கொள்ள ஒரு மேட்டராது. அப்போ இந்த ஒத்துக்கொண்டார்கள்ங்கிறது அவர் ஒத்துக்கிற வீடியோ ஆதாரம் இருக்குது. இதெல்லாம் கோர்ட்டில் நிற்குமா? ஒத்துக்கொண்டார்கள்ங்கிறதெல்லாம் ஒத்துக்கொண்டார்கள் என்பதெல்லாம் கோர்ட்டில் நிற்க மாட்டேன், நிற்காது. அப்போ ஒத்துக்கொள்வது எப்படியே 164 மாதிரி வாங்கினீங்களா? மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி நின்று வாக்குமூலம் மாதிரி வாங்கியிருக்கிறீங்களா? இல்லை. அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த 4 பேர் தான் என்று போலீஸார் சொல்கிறார்கள், அவ்வளோதான். அந்த 4 பேரும் செய்திருக்கலாமான்னா இருக்கலாம் என்பதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இல்லை என்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 4 விட இன்னும் 10 பேரும் இருக்கலாம், இந்த 4 அல்லாத வேற எவனும் இருக்கலாம், அந்த சாத்தியம் இருக்கிறது. அல்லது கற்பழித்து எரித்தார்கள் என்று சாத்தியம் நீங்கள் சொல்கிற மாதிரி எரிச்சு அந்த பெண்ணை அங்கனுக்குள்ளே தன்னைத்தானே ஊற்றிக்கிட்டு கூட செத்து இருக்கலாம், எரிச்சிருக்கலாம், அதுக்கு சாத்தியம் இருக்குல்ல. நீங்கள் எப்போ வந்து 4 பேர் கற்பழித்ததுக்கும் உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை, 4 பேர் தீயை வச்சு கொளுத்துனதுக்கும் உங்களுக்கு ஆதாரம் இல்லை, அந்த பக்கம் போனாங்கிறது தான் ஆதாரம் இருக்கிறது. அந்த பக்கம் போனாங்கிறது அந்த சிசிடிவி கேமராவில் அந்த 4 பேர் தான் போகிறாங்க. உங்களுக்கு என்ன, மக்கள் உணர்வை வந்து அமுக்கணும், எவனையாச்சும் போட்டால் தான் மக்கள் பிடிச்சி விட்டார்கள்னு உங்களுக்கு கெத்து வேணும். உங்களுக்கு கெத்து வேணுங்கிறதுக்காக வேண்டி எவன் எப்படி செத்தாலும் பரவாயில்லைல. உண்மையிலே இறைவனுடைய தண்டனை சாபம் ஒரு மனிதர்களுக்கு வரும்னு சொன்னால் இவங்களுக்கு தான் வரும். தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதுவும் செய்வார்கள்ங்கிற ஒரு கேவலமான வேலையை செய்கிறார்கள். அப்போ நம்ம அடிப்படை என்னென்னு கேட்டால், இந்த இவர்கள் செய்தது உண்மையாக, இந்த செயல் உண்மையாக இருந்தால், இவர்கள் தான் செஞ்சு இருந்தார்கள் என்று சொன்னால் 4 பேருக்கும் மரண தண்டனைக்கு மேலே ஒன்று இருந்தாலும் கொடுக்கலாம். தண்டனை கூட இருக்கிறது பேட்டர் கிடையாது. யாரை தண்டிக்கிறீங்களோ அவன் அதை செஞ்சான், அதை நீங்கள் நிரூபிக்கணும். சாட்சிகளை வச்சு நிரூபிக்கணும், ஆதாரத்தை வச்சு நிரூபிக்கணும். நீங்கள் என்னென்ன குற்றம் அவன் செஞ்சான்னு சொல்கிறீங்களோ அது அனைத்துக்கும் உரிய காரண காரியத்தோடு என்ன செய்யணும், நிரூபிக்கணும். நிரூபிக்கிறதுக்கு போலீஸ் இருக்குது. போலீஸே என்ன நீதிமன்றம்னு ஒன்று தேவையில்லையே. நிரூபிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு நாட்டில் என்ன இருக்கிறது, சரியோ தவறோ
ஒழுங்கான நீதிபதியோ ஒழுங்கில்லா நீதிபதியோ, அதுக்குன்னு ஒரு சட்டம், அதுக்குன்னு ஒரு முறை, அதுக்குன்னு ஒரு சாட்சியம், ஒவ்வொன்றுக்கும் சட்டம் எழுதி வச்சுருக்கிறோம். கடைப்பிடிக்காத நாடாக இருக்குது, அது ஒரு விஷயம். அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருந்து நீங்கள் என்ன செய்யணும், நிரூபிக்கணுமே தவிர, நிரூபிக்காமல் போலீஸ் செஞ்சது சரின்னு இப்போ போய்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களை செய்வாங்க. இதுக்கு பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? எவனும் கேட்க இயலாது. ஏன்? நீங்கள் அப்பாவி நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். போலீஸ் உங்களை பற்றி என்ன கதை சொல்லுது அதான் உலகத்துக்கு போகும். உங்களை பிடிச்சி என்கவுண்டர் பண்ண என்ன செய்வாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 10 பேரை கற்பழி, இந்த ஏதாவது ஒரு பாடியை கொண்டு வருவாங்க, ஒரு பொம்பளை பாடியை, இந்த பொம்பளையை வந்தான் கற்பழித்தான், கற்பழித்து கொலை செஞ்சு வந்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் உடனே போட்டு அவனை பிடிச்சோம், எங்களை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓடுனா, சுற்றுவோன்னு சொன்னோம், எங்களை நோக்கி என்ன கத்தி எடுத்து காட்டினா, உடனே சுட்டு விட்டோன்னு கதையை விடுவாங்க. நீங்கள் அப்பாவின்னு உங்களை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நாடு பூரா இப்படி நினைக்கும். எப்படி? போலீஸோட தானே பேப்பரில் வரும், போலீஸோட டிவியில் வரும். அப்போ உலகம் பூரா நீங்கள் யாராக இருப்பீங்க? நீங்கள் ஒரு பெண்ணை கொலை செய்து, கற்பழித்து, தீ வைத்து கொளுத்தி, போலீஸாரை தாக்கி தப்பித்து ஓடும்போது நீங்கள் கொல்லப்பட்டீர்கள் என்பது தான் சரித்திரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற பேர். இந்த வாசலை திறக்கலாமா? அப்போ எந்த ஒரு என்ன ஒரு நோக்கம், ஒரு அரசியல் நோக்கம், மக்கள் உணர்வு எப்படி இருக்கும்னா போட்டு தள்ளு. அதனால் 4 ஓட்டு கிடைச்சா இதுன்னு மந்திரியில் முதலமைச்சர்லாம் சேர்ந்தா தப்பு பண்ணுவார், சேர்ந்து தான் பண்ணுவாங்க. என்ன சில ஆள் கேட்குறாங்க, முதலமைச்சர்லாம் இதெல்லாம் அவங்க அனுமதி இல்லாமல் செய்ய முடியுமான்னு. அனுமதி தான் செய்வாங்க. முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை? இந்த கொந்தளிப்பு இருக்குது, பார்க்குறாங்க, அதை அமுக்க வேண்டி இருக்குது, ஒரு வழி இல்லை. இதை செஞ்சோன்னு இப்போ பேராசி இப்போ என்ன ரிசல்ட்டு, நினச்ச ரிசல்ட் வந்துருச்சுல. இப்போ அவங்க என்ன நினச்சாங்க, சூப்பர்ண்ணா இன்னும் சரியான வேலை செஞ்சிட்டாரு, ஹீரோ ஆகிட்டார் அப்படிங்கிற அளவுக்கு பேராயிடுச்சுல. அதான் போலீஸ் ஹீரோ ஆகிட்டாங்க, அங்கே உள்ள சிஎம் ஹீரோ ஆகிட்டார். இதுதான் அதில் உள்ள விஷயம். அதனால் இந்த போட்டு தள்ளுற இதெல்லாம் வந்துட்டு குற்றவாளிக்காக பண்ணுறது இல்லை. சரி, அப்படி இருந்தால் நீ அனைத்து குற்றவாளிக்கும் பண்ணியிருக்கிறியா? இதை விட பெரிய பெரிய இந்த பொள்ளாச்சிக்கு நீ பண்ணினியா? பண்ணலை. ஏன்? அதில் வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்கள் முதல்ல உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நீங்கள் சரியான ஆளை பிடிப்பீங்கன்னு சொல்ல இயலாது. அப்படியே பிடிச்சா கூட பிடிச்சவங்கன்னா அப்படி செஞ்சுருவீங்களா? செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு என்ன பார்ப்பீங்க, இதை செஞ்சால் ஒரு ஓட்டு கிடைக்கும், ஒரு ஆதாயம் கிடைக்கும், அல்ல இவன் ஒரு எதிரியாக இருந்துட்டு இவனை அழிச்சா நமக்கு வந்து ஆளுங்க எதிர்கட்சியுடைய ஒரு பலத்தை வந்து குறைக்கலாம், இப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இதுதான் அடிப்படை. இதை வந்து விலகிக்கு வரணும் ஃபஸ்ட்டு. அதனால் அந்த என்கவுண்டருங்கிறது வந்து இது இது இஸ்லாமிய தான். இதை விசாரிக்காமல் அவன் தான் செஞ்சாங்கிற நிரூபிக்காமல் சுற்று இஸ்லாமிய தண்டனைங்கிற என்ன விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா, கடுமையான தண்டனையாக இருந்தால் போதும், சம்பந்தம் இல்லாமல் பொறுத்தலாம் பரவாயில்ல. அடே கடுமையான தண்டனை மட்டும் இஸ்லாம் அல்ல, கரெக்டாக துல்லியமாக நிரூபிக்கணுங்கிற இஸ்லாமிய சட்டம். ஒரு விபச்சாரம் பண்ணதை நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யுது, 3 பேர் பார்த்துருக்குறான், 4 பேர் இல்லை, 3 பேர் சொன்னதுக்காக தண்டிக்கக்கூடாது, அவனுக்கு சவுக்கடி கொடுக்கணும். அவ்வளோ துல்லியமாக நிரூபிக்க சொல்லப்படுது. ஒரு கொலையாளி கொலை செஞ்சுட்டான், 2 சாட்சி இருக்கணும். கொலையாளிக்கு என்ன இருக்கணும், எங்கள் கண்ணால் நாங்கள் அந்த 2 பேரும் கொலை செஞ்சதை பார்த்தோம். அப்படி இல்லை என்று சொன்னால் அதுக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு அவன் குற்றவாளி இல்லை. மறுமையில் வேண்டா நெசமாக செஞ்சுருந்தா மறுமையில் மாட்டிக்கிடுவான். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எந்த ஒரு கேஸ் வந்தாலும் என்ன செய்வாங்கண்டா, கேட்டவுடனே அழக்க பையினத்துன், உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா? ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்தினால் இஸ்லாம் கேட்குற முதல் கேள்வி என்னன்னு கேட்டால் அழக்க பையினத்துன். எப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதன் பொய் சத்தியம் பண்ணி அடுத்தவன் சொத்தை அபகரித்து கொள்கிறானோ அவன் அல்லாவை சந்திக்கும் பொழுது அல்லாவை கோபக்காரனாக பார்ப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த ஹதீஸை வச்சு ஒருத்தர் சொல்கிறாரு, இது என் விஷயமாகத்தான் இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனக்கும் ஒரு யூதருக்கு மத்தியில் ஒரு சொத்து சம்பந்தமான ஒரு தகராறு இருந்தது, அவன் என் சொத்தை எடுத்து தரமாட்டேன்ட்டான். நான் யூதனை இழுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போனேன், நபிகள் நாயகத்திட்ட போனேன். அப்போ நபிகள் நாயகங்கிட்ட கேள்வி என்னன்னு கேட்டால் அழக்க பையினத்துன், உன்னுடைய இதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கிற என்று கேட்டார்கள். அப்போ நான் சொன்னேன் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ யகூதிட்ட சொன்னாங்க, யார் எதிர்பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஹலீஃப் அவங்ககிட்ட ஆதாரம் இல்லைங்கிறான், பொருள் உங்ககிட்ட இருக்குதுங்கிற. இப்போ அல்லாஹ் சத்தியமாக என்னோட இதுன்னு சொல்லு. அவன் அப்போ இவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வோட சத்தியம் பண்ணிட்டு போகிறான், அவன் பொய் சத்தியம் பண்ணுவான்ற. அதான்ப்பா சட்டம், உன்கிட்ட ஆதாரம் இருக்கணும். அவன் பொய் சத்தியம் பண்ணாலும் எவன் குற்றம் சுமத்துறியோ நீ தான் ஆதாரத்தை கொண்டு வரணும்.
உங்கள்கிட்ட இல்லையில அவனுக்குள்ளே தான் போ. நிஜமாக உன்னுடையதாக இருந்தாலும் சரி, நிஜமாக உன்னுடையதாக இருந்தாலும் சரி, அவன் கையில் அந்த இடம் இருக்கிறது, அவன் வேலை போட்டு கைவசத்தில் வச்சிருக்கிறான். நீ உன்னுடையதுன்னு சொல்கிறாய். உன்னுடையதுன்னு கிளைம் பண்ணும் பொழுது இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் என்னுடையது நீ சொல்லணும். இல்லைங்கிற ஒரு ஆதாரம் இல்லைங்கிற ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் அவனுக்குரியது தான். நீ கேஸ் கொடுத்தக்கா உன்னை ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம்? அந்த யுகதியை கூப்பிட்டு அல்லா மேலே சத்தியமாக என்னுடையதுன்னு சொல்கிறான், ஓப்போ அவ்வளோதான். ஏன்னா உன்ட்ட பொசிஷன் இருக்குது, இவன்ட்ட ஆதாரம் இல்லை. அப்போ எல்லா ஆதாரங்களை கொண்டு தான் எதை நிரூபிக்கணும். இது புகாரில் நிறைய இருக்கிறது இந்த சம்பவம். ஒரு ஹதீஸ் புகாரில் 2666 ஹதீஸில் இந்த ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு சமயம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது புகாரில் 6898 ஹதீஸ். ஹைபர் பகுதி, ஹைபருங்கிறது யூதர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி, மதீனாங்கிறது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருந்த ஒரு பகுதி, கொஞ்சம் யூதர்களும் இருந்தார்கள். ஹைபருங்கிறது முழுக்க முழுக்க யூதர்கள் ஒரு ஆதிக்கம் செலுத்தின ஒரு ஏரியாவாக அன்றைக்கு இருந்தது. அப்போ இந்த ஹைபர் பகுதியில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சஹாபா நபி தோழர்கள் அங்கே போகிறாங்க. போய் அந்த வேலையை போகும்போது தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு பார்த்தா அதில் ஒரு ஆளை கொண்டு விட்டாங்க. யாரோ ஏரியா யூத ஏரியா, வேறு ஆட்களுக்கு இங்கே இடமே இல்லை. அப்போ யூதர்கள் ஏரியாவில் ஒரு ஆளை கொண்டு விட்டாங்க. கொன்னோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த முஸ்லீம்கள்லாம் போய் அந்த யூதர் தலைவர்கிட்ட போய் எங்கால ஒரு ஆள் உங்கள் ஆள் கொண்டு விட்டாங்க, நாங்கள் ஹைபருக்கு வந்தோம், ஹைபருக்குள்ளே எங்களுக்கு யாருமே கிடையாது, நீங்களும் தான் இருக்கிறீங்க, நீங்கள் இதை கத்தல்தும் சாஹிபனா, எங்களுடைய ஒரு தோழரை நீங்கள் கொலை பண்ணிட்டீர்கள் அப்படிங்கிறாங்க. அந்த யூத சமுதாயத்துக்காரங்க சொல்கிறாங்க, மா கத்தல்னா நாங்கள் கொல்லவும் இல்லை, வல ஆலிம்னா காத்திலன், கொன்றது யாருன்னு எங்களுக்கு தெரியவும் செய்யாது. பாடி கிடக்குது. பாடி எங்கே கிடக்குது? உடல் கிடக்குது. எங்கே கிடக்குது? யூதர்கள் மட்டும் வசிக்கிற ஏரியாவில் உடல் கிடக்கிறது. யூதன் தான் கொண்டிருப்பான் என்பது சாத்தியம் இருக்குது. யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பகை இருக்கிறது, கண்டிப்பாக செய்யக்கூடியவர்கள் தான். இருந்தாலும் ரசூல்லாட்ட வர்றாங்க. வா ரசூல்லாட்ட வந்தவுடனே விஷயத்தை கேட்டவன் ரசூல்லா கேட்குறாங்க, தூண பில் பையினத்தி அலாமன் கத்தலகு, ஏன்பா யூதர்கள் பகுதியில் பாடி எடுத்துருக்கங்கிறீங்க, கிடக்குதுங்கிறீங்க, அந்த யூதர்களில் உள்ள ஒருத்தனை 2 பேரை தான் கொன்றான் என்பதற்கு உங்கள்கிட்ட உள்ள ஆதாரம் என்னங்கிறாங்க ரசூல்லா. நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், அங்கே அவன் தானே இருக்கிறான், யூதர்கள் தான் செஞ்சாங்கன்னு ஒரு கலவரத்தை மூட்டி விட்டுருப்போம். ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, அவன் இடத்துல பாடி கிடந்தா அவன் செஞ்சான்னு கிடையாது, அவன் மேலே சந்தேகம் வரட்டுங்கிறக்கா வேற ஒருத்தனுடைய போடுவான். அந்த ஏரியாவில் இருந்ததுனால ஏரியாக்காரன் செஞ்சான்னு சொல்ல முடியாது. ஏன் நம்ம மாலைக்கானில் நடக்கலையா? மாலைக்கானில் குண்டு வெடிச்ச இடத்துல தாடி துண்டு பிரசுரம், உருது பிரசுரம் எல்லாம் தான் கிடந்துச்சு. எதுக்காண்டி? முஸ்லீம் மேலே போகணுங்கிறதுக்காக செஞ்சுட்டு போவாங்க. கடைசியில் இந்த பிரிக்கியா சிங்கிற பொம்பளையும் இராணுவ அதிகாரிகளும் சேர்ந்து அந்த குண்டு வெடிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ரசூல்லா என்ன கேட்குறாங்க, உலகத்துக்கே நீதியை சொல்லி, அதனால சுப்ரீம் கோர்ட், அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்லேயே எழுதி வச்சிருக்கிறான், உலகத்துக்கே நீதி செலுத்தியதில் முதலிடத்தில் முகமது நபி இருக்கிறார்னு எழுதி வச்சுக்கிறான்னா எதனால்? நீதினா நீதி, சட்டம்னா உலகம் இப்படி அழகாக சொல்லி கொடுத்தவர். இப்படி பேர் எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இஸ்லாமிய வழியை தண்டனை கொடுத்துட்டாங்கிறீங்க. எது? இந்த என்கவுண்டருக்கு முஸ்லீம்களாக இருந்து கொண்டு நீங்கள் சொல்கிறீங்க இஸ்லாமிய முறை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. கொள்வது மட்டும் இஸ்லாமிய முறை இல்லைப்பா, கொலையாளியை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அதோட இஸ்லாமிய முறை. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பாடி யூதர்கள் பகுதியில் கிடக்குன்ற உடனே தூண பில் பையினத்தி அலாமன் கத்தலகு, கொலை செஞ்சதுக்கு ஆதாரம் என்ன? யார்? இத்தனைக்கு நம்ம ஆளுக்க, இவங்க முஸ்லீம்கள் நம்ம ஆளுக்க, யூதர்கள் வேற ஆளுக்க. ஜட்ஜி முஸ்லீம் ஆளு. ஜட்ஜி என்ன செய்யணும், உன் இடத்துல கிடக்குற அதான்டா ஆதாரம் பிடிச்சிருக்கலாம், சொன்னாதான் தீர்ப்பு. ரசூல்லா தான் ஜனாதிபதி, நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்களே, ஆனால் அதுதான் தீர்ப்பு. ஆனால் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க? ஏன்பா நம்மளை சேர்ந்த ஒரு ஆளுடைய பாடி எங்கே கிடைக்குது, சரி, அதை கொலை செஞ்சது இன்னார்னு சொல்கிறாங்க, ஆதாரம் என்ன? அப்போ சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, மாலனா பையன், ஆதாரம்னு ஒன்றும் கிடையாது, அங்கே கிடக்குது, அவ்வளோதான், ஆதாரம் கிடையாது. அவங்க ஏரியாவுக்கு தான் போனார், அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார், அவங்க தான் கொண்டிருப்பாங்க. அப்படின்னு என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ உங்கள் ஆதாரம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் குற்றம்னு சுமத்திட்டீங்கல்ல, அவங்க எல்லாம் கூப்பிடுவோம், அல்லாமல சத்தியமாக நாங்கள் இல்லைன்னு சொல்லுவோம், அவ்வளோதான்.
ஆதாரம் நீங்கள் காட்டணும். ஆதாரம் காட்டலைன்னு சொன்னால் சும்மா விட மாட்டோம். நீங்கள் ஒரு குற்றம் சந்தேகப்படுறீங்கள, அந்த சந்தேகத்தை நீப்பதற்கு இஸ்லாமிய சட்டம் என்னன்னு கேட்டால் அவங்களை கூப்பிட வேண்டியது. அல்லாஹ் மேலே சத்தியமாக நாங்கள் கொலை பண்ணலன்னு சொல்லு, போய்கிட்டே இரு அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், என்ன அல்லாஹ்வுடைய தூதரை இவங்க என்ன வேணாலும் சத்தியம் பண்ணுவாங்களே, கொண்டு விட்டு கூட 10 பேர் 50 பேரையும் கொண்டு கூட இல்லைம்பாங்களே, இதெல்லாம் ஒரு கணக்கான்னு கேட்குறாங்க. இதான்ப்பா சட்டம் என்று சொல்கிற ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். அதுவும் இந்த நீதியில் இருக்குது. என்ன நீதின்னு கேட்டால், ஒருவர் கொல்லப்படுறார், யார் கொன்றன்னு தெரியலை. அந்த கொல்லப்பட்டிருக்கு நீதி 2 நீதி வழங்கணும். ஒன்று, கொலையாளியை தண்டிக்கணும், கொலையாளி தெரியலை, குறைஞ்சது அடுத்த நீதியாவது வழங்கணும். இவனுக்கு என்ன செய்யுது, யாரும் தெரியலைன்னு ஒரு அரசாங்கம் போற முடியாத, யாரும் தெரியலைன்னு சொன்னால் இழந்தவனுக்கு என்னப்பா. அதுக்கு ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அரசாங்க நிதியிலிருந்து, ஜக்காத்து நிதியிலிருந்து 100 ஒட்டகம் இழப்பீடு கொடுக்க சொல்கிறாங்க. யாருக்கு? இந்த கொலை செஞ்சாலே யார் கொலையாளின்னு தெரியலை, அந்த குடும்பத்தார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உனக்கு கொலையாளியை பிடிச்சி தண்டிக்கிறதுக்கு கொலையாளி எங்களுக்கு தெரியவில்லை, கொலையாளி தெரியலைங்கிறதுனால அந்த நியாயம் உனக்கு வழங்க இயலாது. ஆனால் ஒரு உயிரை இழந்திருக்கிற அவனால் எவ்வளோ நீ ஆதாயம் அடைவாய். அவன் பொண்டாட்டி பிள்ளை தாய் தாப்பன் அனைவருக்கும் வாழ்வாதாரம் இருக்கிறது, அவங்க மனசு குளிர வேண்டும் என்பதற்காக ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா 100 ஒட்டகம் கொடுக்குறாங்க. ஒரு ஒட்டகம் எவ்வளவு? 2 லட்சம் ரூபா. ஒரு ஒட்டகம் எவ்வளவு? ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வர்ற ஒட்டகமாக 1.5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்தாங்க. எவ்வளோ ஷேர் வாங்கினாங்க உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு ஒட்டகம் என்பது 2 லட்சம் ரூபா. அப்போ 100 ஒட்டகம் என்ன ரேட் ஆச்சு? 2 கோடி ரூபா. ஒரு உயிருக்கு நஷ்ட ஈடு 2 கோடி. உன்னை மாதிரி 5 லட்சம் 1.5 லட்சம் கொடுக்கல. நபிகள் நான் என்ன செய்கிறாங்கன்னா நீதி வழங்குறாங்க. கொல்லப்பட்டவருக்கு கொலையாளியை பிடிக்க இயலாவிட்டால் அரசாங்கம் என்ன செய்யணும், அவனை சும்மா விட்டுறக்கூடாது, பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த குடும்பத்தினருக்கு 100 ஒட்டகத்தை கொடுத்தார்கள், 2 கோடி ரூபாயை கொடுத்தார்கள். அப்போ அந்த மாதிரியான கொடுத்து அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறாங்க. ஒரு பாதி நீதி. இது முழு நீதி என்னன்னா அவன் பிடிச்சி கொள்வது தான். இல்லையே, நமக்கு சக்தி இல்லையே, குற்றவாளின்னு தெரிஞ்சு சாட்சி இல்லாமல் தண்டிக்கிறது. அவன் எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் இடத்துல இந்த பாடி கிடந்தாலும் சரி, அவனை குற்றம் சுமத்த முடியாது. சந்தேகம் மனசில் வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம், கவனிக்கலாம், கண்காணிப்பாக இருக்கலாம். நாளை பின்ன தெருவில் போகும்போது ஒழுங்காக பொங்கப்பான்னு சொல்லி வேண்டாம், அந்த ஏற்பாடு செய்ய முடியுமே தவிர இவன் தான் செஞ்சான்னு இவனையா தண்டிக்க முடியுமான்னா முடியாது. ஒட்டுமொத்த சமூகத்தை தண்டிக்க முடியுமான்னா அதுவும் கூடாது. பையினத்திற்கு தான் ரசூலுல்லாஹ் கேள்வி என்னது, தஅத்துனபில் பையினா அலாமன் கத்தலகு, கொலை செஞ்சவனுக்கு எதிராக ஆதாரத்தை கொண்டு வா. மாலனா பையினா, ஆதாரம் இல்லை, அப்போ போய்கிட்டே இரு, இந்தா 100 ஒட்டகம் முடி. இதுதான் நீதி. இப்போ நீங்கள் இது செஞ்ச இஸ்லாமிய சட்டமா? இது இந்த என்கவுண்டர் இஸ்லாமா? அப்போ இஸ்லாம்ங்கிற என்ன செய்யுது, இந்த மாதிரி தான் இருக்கிறது. அதே மாதிரி உமர் உதாரணமாக இந்த ஹதீஸை எப்படிலாம் நல்லாட்சி புரிந்த முஸ்லீம் ஆட்சியாளர்கள் செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், மீன் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம், மீனவர் கடல் ஓரத்தில் வசிக்கிற மீனவ சமுதாயம், மீனவ சமுதாயத்தினுடைய ஏரியாவில் ஒரு பாடி கிடக்குது. மீனவ சமுதாயம் இதே மாதிரி ஹைபரில் இருந்த மாதிரி ஒரு சம்பவம் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இதுவும் புகாரில் இந்த ஹதீஸுக்கு முந்தைய அந்த செய்தியை கொண்டு வர்றாரு அவர். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மீனவர்கள் பகுதியில் ஒரு பாடி கிடக்குது. அப்போ என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னு கேட்டால், அந்த கவர்னர் கடிதம் எழுதுறாரு, இந்த அப்பா நீ போ, அந்த பாடி அங்கே கிடக்கிறதுனால மீனவர்கள் மேலே பழி சுமத்திராத. இன் வஜத அஸ்ஹாபுஹு பையினா, அஸ்ஹாபுகள் அந்த அந்த கொலை செய்யப்பட்டவனுடைய சகாக்கள், குடும்பத்தினர்கள், வேண்டப்பட்டவர்கள் பையினத்தை கொண்டு வந்தால், சாட்சினா என்னது, இவனை இன்ன நபர் கொள்வதை நாங்கள் பார்த்தோம், அது குறுக்கு சரணெல்லாம் பண்ணுவோம், அது ஒரு விஷயம், பொய் சாட்சியா என்பதெல்லாம் கண்டுபிடிப்போம். அப்போ சாட்சியத்தை கொண்டு வந்தால் நீ அவனை தண்டிச்சிரு. ஓ இல்லா, சாட்சியம்லாம் இல்லை, அந்த இடத்துல தான் கேமரா தான் சொல்கிறாங்க, அந்த பக்கம் தான் 4 பேர் போனாங்கன்னு, அது மாதிரி தான் இருக்குது, இந்த பக்கம் 4 பேர் போனாங்கன்ற மாதிரியான சாட்சியாக இருந்தால் இது அதை விட வலுவாக இருக்குது. அவங்க ஏரியாவில் தான் பாடியே கிடக்குது, மீனவர் ஏரியாவில் தான் பாடி கிடக்கிறது. இப்போ சொல்ல என்ன செய்கிறாங்க, ஓ இல்லை, உமர் இப்னு அப்துல் அசீஸ் எழுதுறாரு, கேளு அவங்கள்ட்ட, யார் அந்த கொல்லப்பட்டிருக்கிறானோ அவனுடைய குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு, ஏப்பா யார் கொண்டான்னு தெரியுமா, உன்கிட்ட சாட்சி இருக்குதா, யாரா பார்த்துருக்காங்களா, ஆதாரம் இருக்குதான்னு கேளு. கேட்டால் அதை முறைப்படி விசாரித்து தண்டனை கொடுத்துரு. ஓ இல்லா பொலா தள்ளி முன்னாச,
அப்படி இல்லைன்னா எவனுக்கு அநீதி இழுக்கிறார், மனிதனுக்கு அநீதி. குற்றத்தை நிரூபிக்காமல் தண்டித்தல் என்பது மனிதருக்கு செய்கிற அநீதி. ஃபைன்னஹாதா லா யுக்லாபிஹி லா யௌமில் கியாமா. இது போன்ற வழக்குகளில் கியாம நாள் வரைக்கும் எவனாலும் தீர்ப்பளிக்க முடியாது. ஆள் இல்லாட்டி எப்படி வகியா வரும்? அழகாக சொல்லிட்டு போயிட்டார். அவன் குற்றம் சுமத்த கொலை செஞ்சவனை பார்த்த ஆள்கை இருந்தால் கொண்டு விட்டு வா, இல்லைன்னா இல்லை. நீ கியாம நாள் வரைக்கும் இருந்தால் கொண்டா வர போகிறான். சூட்டோட சூடாக கொண்டு வர முடியாதவன் இனிமேல் ஆள்களை கொண்டாந்து கொண்டு வர போகிறான். கியாம நாள் வரைக்கும் முடியாது என்றெல்லாம். இது உமர் இப்னு அப்துல் அசீஸுங்கிறது ஆதாரத்துக்கு நான் சொல்லலை. ரசூலுல்லாவுடைய அந்த செயலுக்கு ஒப்ப இருக்குது பாருங்கள். ரசூலுல்லாவுடைய ஹைபரில் என்ன வழிமுறையை காட்டினாங்களோ அது ஆழமாக பதிஞ்சிருக்க போய் தான் அவர் என்ன செய்கிறாரு, இது நமக்கு முடியாதுப்பா, நம்ம கடவுளா? ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், சாட்சி ஆதாரம் வந்தால் கொலையாளிங்க போகிறோம், இல்லைன்னா தெரியலைன்ட்டு போகிறோம். இன்னொரு நீதியை கொடுக்கலாம். அந்த நீதி கொடுத்தா இதில் வரப்படலை. ரசூலுல்லாஹ் சொன்னால் என்ன செய்யலாம், அந்த கொலைப்பட்டவனுடைய குடும்பத்தாருக்கு ஒரு 2 கோடியை கொடு என்று அரசாங்கத்தில் வேறு எதாவது காசு வச்சுக்கிறீங்க, அதை கொடுக்க சொல்லலாம்னு இருக்குது. அப்போ என்ன எதுக்கு இதை சொல்லணும்னு கேட்டால், இஸ்லாமிய சட்டத்தினுடைய முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டால், எந்த குற்றம் செஞ்சால் நிரூபிக்கணும், எந்த முறையில் நிரூபிக்கணும் அந்த மாதிரி நிரூபிக்கணும். எந்த சட்டத்தை நீங்கள் வாழ்கிறீங்களோ, இந்தியாவில் நிரூபிக்கிறாருந்தா இந்தியாவில் அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கு என்ன சட்டம் இருக்குது அப்படி நிரூபிக்கணும். நீங்கள் இஸ்லாமிய சட்டத்தை நிரூபிக்க வேணாம், உங்கள் சட்டத்துக்கு வர்றான். நீங்கள் வச்சுக்கிற சாட்சிய சட்டம் என்ன, நீங்கள் வச்சுருக்கிற ஆதாரங்கள் என்ன, நீங்கள் வச்ச குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் என்ன வச்சுக்கிறீங்க, அந்த சட்டத்தின்படி இது சரியா? எந்த சட்டமே இல்லை. நீங்கள் விரும்பினா செஞ்சுட்டு போயிடுவீங்க. அதனால் இஸ்லாமிய சட்டம் என்பது இது கிடையாது, நல்லா வச்சுக்கணும். இஸ்லாமிய சட்டம்ங்கிறது கிடையாது. அதே நேரத்தில் இதுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு, இந்த கொடுமை நடந்துச்சுங்கிறத யார் மாற்று கருத்து இருந்தால், கொடுமை இந்த உலகம் பூரா ஒத்துக்கிட்ட ஒரு நீதி என்ன தெரியுமா, 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கக்கூடாது. நம்ம வழக்கு விசாரணையினால் குற்றம் செஞ்சவங்க கூட தப்பிச்சுட்டு போகிறான், நம்ம அநீதி செஞ்சா வராது. குற்றம் செய்யாத ஒருத்தன் தலையில் போட்டால் அநீதி. அப்போ 1000 உலகம் பூரா ஒத்துக்கிட்ட நீதி அது, இஸ்லாம் ஒத்துக்கிட்ட நீதி தான் இது. உலகம் பூரா ஒத்துக்கிட்ட நீதி என்னன்னு கேட்டால், குற்றவாளி தப்பிச்சாண்டா அதுக்கு நம்மள காரணம், ஆதாரம் கிடைக்கல தப்பிக்க தான் செய்வான். குற்றவாளிகள் தப்பிக்கிற காரணம் என்னென்னு கேட்டால், நம்மகிட்ட எவிடன்ஸ் இல்லை. எவிடன்ஸ் இல்லைன்னா குற்றவாளி தப்பிக்க தான் செய்வான். குற்றவாளி தப்பித்து கொண்டான் என்றால் நம்ம மேலே எந்த குற்றம் வராது. ஆனால் குற்றம் செய்யாத ஒருத்தன் இப்படி தண்டிச்சா அது உலகத்தில் எந்த நாட்டு நீதியிலையும் கிடையாது. 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்றதை எவன் ஒத்துக்கிறான், அவன் தான் நீதிமான், அவன் தான் முஸ்லீம், அவன் தான் நேர்மையாளன், அவன் தான் நீதியை பின்பற்றவன். ஒருத்தன் குற்றத்தை சுமத்தி நிரூபிக்க இல்லாமல் உடம்புக்கு நீங்கள் என்ன சுட்டு தள்ளுறாத என்ன அர்த்தம்? அவன் செய்ய வாய்ப்பு இருக்கதான் நினைக்கிறீங்க. செய்யாமல் இருந்தால் அதனுடைய நிலைமை என்ன யோசிங்க. செஞ்சிட்டான்னு நினச்சிட்டு செய்கிறீங்க, நினைப்பு தான் அது. செய்யாமல் இருக்கலாம்ல, அது உள்ள என்ன நினச்சி தெரியல தானே. பாண்டியம்மாள் கேஸ் மாதிரி என்ன எந்த பாடி எடுத்து எதுக்கு சொன்னான்னு தெரியல, அந்த பொம்பளை தானே நிரூபிக்கல முதல்ல, அது வேறு ஏதோ பாடியா, எத்தனை விஷயங்கள் அதில் இருக்கிறது. அப்போ அந்த பொம்பளையுடைய சேலைகள் அங்கே பக்கத்தில் போட்டு வச்சுட்டு கொண்டுட்டு அந்த பொம்பளைன்ட்டு போகிறாங்க. ஆள் யார் நிரூபிக்கணும், கற்பழிப்பை நிரூபிக்கணும். 4 பேர் சேர்ந்து அது மக்கள் நடமாடிட்டு அந்த இடத்துல போட்டால் கற்பழிப்பாண்டு அதை பற்றி சிந்திக்கணும், அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கான்னு பார்க்கணும். அது எத்தனை விஷயங்கள். ஒன்றும் கிடைக்காது, உனக்கு என்னத்துக்குடா ஒன்றும் கிடைக்காது. கடவுள் வேலை ஏன்டா அதரசாகத்தை எதிர்பார்க்குறீங்க? ராமஜெயத்தை கொலை செஞ்சு பிடிச்சிட்டீங்களா நீங்கள் உங்கள் திறமையான ஆளை வச்சு? ராமஜெயம் யார், சின்ன ஒரு ஆள், அவர் திருச்சியை ஆட்டி படைச்சாரா இல்லையா? தமிழகத்தை ஆட்டி படைச்சார்ல. நேருடைய தம்பி ஒட்டுமொத்த திருச்சியும் அவர் கையில் தான். ராமஜெயம்னா நடுங்கும் திருச்சியை, அவரை போட்டு தட்டாங்க. என்ன தான் கண்டுபிடிக்கிறீங்க? வருஷம் 5, 6, 7, 8 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ 7, 8 வருஷம் ஓடி போய் விட்டு இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. அது போலீஸை குறை சொல்ல முடியாது, அவனுக்கு என்ன தெரியும்? ஆதாரம் இருந்தால் பிடிப்பாங்க, இல்லாட்டி விட்டுற வேண்டியதான். நம்ம மக்களை என்ன செய்கிறாங்கன்னா, குற்றவாளியை கைது செய், ஒரு பாடி கிடக்குங்க, குற்றவாளியை கைது செய்யணும் கத்துறது. அவன் என்ன செய்கிறான், கத்துறாங்களே யாரையா பிடிச்சி போடுறான். நீங்களும் காரணம். குற்றவாளியை கைது செய்யணும்னா தெரிஞ்சாத்தானுங்க அந்த கோரிக்கை வைக்கணும். குற்றவாளியை கண்டுபிடி சொல்லுங்க, கண்டுபிடிக்க தான் அவன் இருக்கிறான். இவன் என்ன செய்யறது, தலைமுறை குற்றவாளியை கண்டுபிடிக்காம நகர மாட்டோங்கிறாங்க. எப்படிப்பட்ட சமுதாயம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. கொலை செய்யப்பட்டதுங்கிற உணர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம், கண்டிப்பாக பாதிப்பு தான். அதுக்கு என்ன நியாயம் கேட்குறாங்களா, ரோட்டில் உட்காந்துடுறது. இதை கொலை செஞ்சவனை பிடிக்கிற வரைக்கும் நவர மாட்டோம். யாரா செஞ்சா நீ கண்டுபிடி. எப்படி கண்டுபிடிப்பாவன்? ஒரு பொது அறிவு உங்களுக்கு வேணாமா? ஒரு போலீஸுக்கு என்ன அங்கேருந்து வருமா, இறைவன் செய்தி வருமா?
இன்னார் தான் செஞ்சாருன்னு சொல்லி அவர் ஆதாரங்கள் கிடைச்சா செய்வார். ஆதாரங்கள் நீங்கள் சொல்லணும், இந்த ஆள் தான் செஞ்சான்னு ஆளை சொல்லி சொல்லுங்கள். இந்த நபர் செஞ்சான்னு எங்கிட்ட ஆதாரம் கைது பண்ணுன்னு சொல்லு. அப்போ நீ சாலை மறியல் பண்ணு, நியாயம். உனக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல, உலகத்துக்கு தெரியல. உடனே பாடி கிடந்தவனே கைது பண்ணு. இந்த கோரிக்கை நியாயமாக கைது பண்ணுறது தான் இருக்கிறான். கைது பண்ணுங்கிறது இப்படியெல்லாம் இவங்க பண்ணுற கூத்து. நம்ம மக்கள் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்க பண்ணுற ஒரு எல்லை மீறிய அறிவு சார்ந்து சிந்திக்காமல் அறிவீனமான வாதங்களை வைக்கிற காரணத்தினால் என்ன நடக்குது? அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுது. நீங்கள் குற்றவாளியை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்குங்கிறது எல்லா குற்றவாளியும் கண்டுபிடிக்க இயலாது. எத்தனை லிஸ்ட்டு சொல்லலாம். ஒரு ராமஜெயத்தை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். கண்டுபிடிக்க முடியாத கொலைகள் ஒரு பட்டியலை ஒரு 3 மணி நேரம் அதுக்கு லிஸ்ட்டு போட்டு பேசலாம், அவ்வளோ இருக்குது. அந்த அளவுக்கு குற்றவாளி முடியாதுங்கிற. முடியாட்டி விட்டுரு. உனக்கு என்னது, நீ கடவுளா? உனக்கு 7 மணி நேரம் கண்டுபிடி, இல்லாட்டி விட்டுட்டு போ. ஆனால் வேற நியாயத்தை வழங்கு. கொலை செய்யப்பட்டிருந்தான்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு உரிய நபிகள் நாயகம் சிந்திச்சாங்கல்ல, கண்டுபிடிக்கவும் ஏன் இல்லை, உன்ட்ட சாட்சியும் இல்லை, அந்த குடும்ப சந்தையில் நிற்கவும் கூடாது, 2 கோடி ரூபாய் வச்சுக்க அப்படின்னு கொடுத்தாங்களே, 100 கொட்டை எழுதி கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது கொடு. அதைத்தான் செய்யணுமே தவிர இது இஸ்லாமிய கலர் பூசுறதோ இது இல்லை. ஆச்சரியமாக இருக்கும். உலக நாடுகள் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க இந்தியாவை. என்னடா இதுக்கு தோல் தூக்கி கொண்டாடுறாங்க. போலீஸுக்காரங்கள தோல் தூக்கி வச்சுட்டு மக்கள் அப்படி ஊர்வலம் வருது. உலக நாடு பார்த்தா என்ன சரியான மடப்பையில் இருக்கிற நாடுன்னு நினைக்க மாட்டான். கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா? இது என்னடா என்னடா நிரூபிச்சிங்க, அவன் தான் செஞ்சாங்க, என்னடா ஆதாரம்? போலீஸு சொன்னதை தவிர உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு உலக நாடுகள் பார்க்க மாட்டான். அவங்கெல்லாம் நீதி நியாயத்தை தூக்கில் போடுறாங்க கூட என்ன செய்வாங்க, முடிவு எடுத்தால் கூட அதை விசாரித்து தான் போடுவாங்க. அப்படியான ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ சதாம் ஹுசேனை கொண்டாங்கன்னு வைங்களேன், போட்டு தள்ளிட்டு வந்திருக்கலாம். பிடிச்சி கொஞ்சம் நிப்பாட்டி முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த பேப்பர் அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு சாட்சியெல்லாம் கொண்டா போட்டு அப்படி தான் செய்வாங்க. அவங்க உலகம் பூரா வச்சுக்கிற நீ தவறான நீதி வழங்குறவங்க கூட சரியான நீதி காட்டக்கூடிய பேப்பர்களை என்ன செய்வோம், எவிடன்ஸுகளை வச்சு தீர்ப்பளிக்கணும். இதுதான் உலகம் பூரா உள்ளது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றுமே இல்லை, இதுக்கு போய் கொண்டாடுறீங்க, கூத்தடிக்கிறீங்க, இஸ்லாமிய ஆட்சி வந்துருச்சுங்கிறீங்க. வெல்டன் சந்திரசேகர் அது யாருன்னு ஒருத்தன் தெரியாமல், ஒருத்தன் ராஜசேகர் ரெட்டிங்கிறான். ஆந்திரா பிரிஞ்சு போனது கூட தெரியாமல் என்ன செய்கிறான், ஆந்திரா 2 ஆகி போச்சு. ஒருத்தர் ராஜசேகர் ரெட்டியை பாராட்டுறான், ஒருத்தர் சந்திரசேகராவை பாராட்டுறான். என்ன இதெல்லாங்கிறேன், இதெல்லாம் பாராட்டு வேதனைப்படுற விஷயம். அதாவது அது நிஜமாக அந்த கொலையை செஞ்சிருந்தார்களே ஆனால் வேதனை தான். எவன் செஞ்சிருந்தாலும் வேதனை தான். இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிராக அநீதி நடப்பதை கடுகளவும் உள்ளவன் ஏற்றுக்கிற முடியாது. இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. அதுக்கு தான் கடும் தண்டனை வச்சிருக்கு. இவங்க கற்பழிப்பு மட்டும் நெசமாக இருந்தால் கற்பழிப்பு மட்டும் செய்யல, கொலையும் செஞ்சிருக்கிறார்கள், கொலையும் கொடூரமாக செய்திருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் சேர்த்து கொடுத்தால் எவ்வளோ கொடுக்கலாம், எப்போ கொடுக்கணும், இதை நிரூபிச்சுட்டு கொடுக்கணும். குற்றவாளிங்கிற நிரூபணம் செய்யாமல் கொடுத்தோம் என்று சொன்னால் இது நாளைக்கு உங்களுக்கே ஆபத்தாக வரும். உங்களுக்கோ உங்களை சேர்ந்தவர்களுக்கோ உங்கள் கண் முன்னாடி அவன் நல்லவன் தெரிகிறவனை கூட பிடிச்சி கொண்டே என்ன செய்வாங்க, என்கவுண்டரில் போட்டு வேற ஒரு கதையை சொல்லுவாங்க. அதுதான் சரித்திரமாயிரும். அதனால இதை கவனமாக இருக்கணும். இது ஒரு விஷயம். அது போக நம்ம நாட்டில் இது தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு என்ன காரணம், எதுனால இந்த மக்கள்லாம் இதை ஆதரிக்கிறாங்க, ஏன் கொண்டாடுறாங்க, போலீஸ் சுற்றிட்டு ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த நாட்டில் நீதி இல்லைன்னு மனசில் பதிஞ்சு வச்சு அவங்களுக்கு எது பதியலை, போலீஸுக்கு நீதியாக செய்வானான்னு அது பதியலை. நீதிமன்றங்கள் தப்பாக செஞ்சதை விட போலீஸ் செஞ்சது அதிகமாக இருக்கிறது. ஆனால் எது பதிஞ்சிருக்கு, நீதிமன்றங்கள் நீதி கிடைக்காது, போலீஸில் நீதி கிடைச்சிருமோ அப்படி நினைக்கிறாங்க அவங்க. அப்போ நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காதனால இதையா செஞ்சானேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. குற்றவாளி நிரூபிச்சிடல பண்ணானே, எல்லா குற்றவாளிக்கும் அப்படி பண்ணானே. அப்போ எது அடிப்படையான விஷயம் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த மாதிரி நடக்கக்கூடாது என்று நீங்கள் நிஜமாக நினைத்தீர்களே ஆனால் நாட்டு மக்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், களத்தில் இறங்கி குற்றவாளிகளுக்கு குற்றங்களை விசாரித்து தீர்ப்பளிப்பதற்கு அதிகபட்ச கால இவ்வளவுதான் தீர்மானிக்கணும், சட்டம் கொண்டு வரணும். நீதிபதி இஷ்டத்துக்கு விசாரிப்பார். 72 வருஷம் விவாகரத்து கேட்டு ஒரு வழக்கு போகுது, 60 வருஷம் கழிச்சு விவாகரத்து கொடுக்குறான். 60 வருஷத்துக்கு எதுக்கு, 90 வயசில் இந்த பொம்பளைக்கு எதுக்கு வாழ்க்கை? இதான நீதிபதிகள் கேலி குத்தா என்ன செய்கிறாங்க, எதுக்கு லிமிட் கிடையாது. அவர் நினச்சது தான் சட்டம். நீதிபதிகள் சட்டப்படி இல்லாமல் அவர் விருப்பப்படி எல்லாம் தீர்ப்பளிக்கிறாரு. அப்சல் குருவுக்கு தூக்கு போடும்போது என்ன சொன்னார் நீதிபதி, சட்டப்படி அளிக்கிறேன்டா சொன்னார்.
இந்திய மக்களுடைய கூட்டு மனசாட்சி இப்படி தீர்ப்பளிக்கிறேங்கிறான். அங்கே அதையும் இப்படி தான் இருக்குது. இந்த ஒரு நீதிபதி இந்த மக்கள் மாதிரி தான் இருக்கிறார். என்ன செய்கிறாரு? சட்டப்படி அவர் மீது நிரூபிக்கப்படவில்லை, ஆனால் இப்படியான ஒரு கேஸில் தண்டிக்காமல் விட்டால் இந்திய மக்கள்லாம் எங்களை திட்டுவாங்க, இந்திய மக்களுக்காண்டி நான் செய்கிறேங்கிறான் ஒரு நீதிபதி. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தூக்குலையும் போட்டு ஆள் போயிட்டார். இப்போ இதுதான் நீதியாக இருக்கும்போது எப்படி உங்களுக்கு இது குறையுங்கிறீங்க? குற்றம் எப்படி குறையும்? குறையிறதா இருந்தால் எந்த குற்றமா, கற்பழிப்பா 3 மாதம் ஃபினிஷ் முடிச்சிடணும். நீதிபதிக்கு சட்டம் என்ன? கொலையா 2 மாதம். 2 மாதம் நீ செய்யலைன்னு சொன்னால் ஒரு காலத்தில் செய்ய முடியாது, எல்லாம் மறைஞ்சிரும், தடயங்கள் அழிஞ்சிரும். இன்னும் சொல்ல போனால் ஒருத்தன் கொலை செய்கிற நான் பார்க்குறேன்னு வைங்க, அந்த பார்க்கும் பொழுது எனக்கு சரியான வெறி இருக்கும், இவனை எப்படியாவது ஜெயிலுக்கு தள்ளணும்னு இருக்கும். எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? 1 மாதத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அவன் போய் அப்படி போய் நான் சாட்சிக்கு வரமாட்டேன். அப்போ அந்த உணர்வோடு இருக்கும் பொழுது தான் சாட்சியும் சொல்வார்கள், விரைந்து நடக்கும், உண்மையும் கண்டறியப்படும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த 1 மாதத்துக்கு மேலே உனக்கு என்னத்துக்கு டைம்? நபிகள் நாயகத்துக்கு கேஸ் வந்துச்ச 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அந்த கேஸுக்கு ஹைபர் கேஸ் வந்துச்சு இல்லைங்க, தீர்ப்பளிக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம்? சாட்சி இருக்கா? இல்லை, ஓடு, நீ 100 வட்டம் கூட ஹலாஸ். இவ்வளோ பெரிய கேஸு வகுப்புகளும் நடந்தது. வேறு நாட்டில் நடந்தா, வேறு நாட்டில் ஒரு சமுதாயம் வசிக்கிற பகுதியில் இன்னொரு சமுதாயத்துக்காரன் பாடி கிடச்சின்னு வைங்க, நாடே பற்றிக்கிட்டு எரியும். முகமது நபி என்ன செய்கிறாரு? ஒரு 2 வரி தான். என்ன செய்யுது? சாட்சி இருக்கா? இல்லை, இந்த அப்படி ஓடிட்டு கலைச்சி விட்டார் சபையை. அவனை வச்சு கலவரத்தை உண்டாக்கி தகராறு கூட பண்ணியிருக்கலாம், ஆட்சி நம்மகிட்ட இருக்குது. அதெல்லாம் செய்யலை. ஏன்? அதெல்லாம் உலக அளவில் அவர் பெரிய நீதிமான்னு பாராட்டுறாங்க. அந்த நீதிமானுடைய வழியிலிருந்து சிந்திங்க முஸ்லீம்கள். இந்த மாதிரி ஆதரிக்கவே செய்யாதீங்க. இது சட்டப்படி சட்டப்படியாக தீர்ப்பளி குறைஞ்சபட்சம், அல்லது உங்களுடைய உணர்வுலாம் எது காட்டுங்க. விரைந்து திருட்டுனா இவ்வளவு தான், கொலைன்னா இவ்வளவு தான், கொள்ளைன்னா இவ்வளவு தான், கற்பழிப்புனா இத்தனை நாள் தான் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த வழக்கு முடிக்கப்பட்டு உடனே போயிடுவான்னு சொன்னால் எவனும் தப்பு செய்ய மாட்டான். எதனால சரி தூக்கு தண்டனை எழுதி வச்சிங்க, குற்றம் குறைங்கிறீங்களா? தூக்கு தண்டனை உங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள் தான் பேப்பர்லாம் கொடுப்பீங்க, தூக்கு தண்டனை எழுதிடுறீங்க. 25 வருஷம் ஆயிரும், சாட்சியும் செத்து போயிடுவான், போலீஸ் அதிகாரி 72 பேர் மாறி போயிடுவான், அந்த விசாரித்த நீதிபதி 50 பேர் மாறி போயிடுவான். உட்காந்துட்டு என்னதையாவது சொல்லுவானா? ஒரு இல்லை, நிரூபிக்கப்படவில்லை, போய் வீட்டுக்கு போயிட்டு வராங்க போகிறாங்க. அப்போ தூக்கு தண்டனை எழுதினவனை மட்டும் குற்றம் குறையுங்கிறீங்களா? எழுதுனதை கொடுக்கணும். எப்போ கொடுக்க முடியும்? உடனே செய்யணும், உடனே செய்யணும். சரி, அதை விட வேறு என்னத்துக்கு உங்களுக்கு சம்பளம் தர்றோம்? போலீஸுக்கு எதுக்கு சம்பளம்? நீதிபதிக்கு எதுக்கு சம்பளம்? எதுக்கு சம்பளம்? நீங்கள் கருப்பு கோட்டு போட்டு உட்காந்துக்கிட்டு எங்களை அடிமை ஆக்கிறதுக்கு உங்களுக்கு சம்பளமா? எங்களுக்கு நீதி வழங்குறது தானே உன்னை நீதிபதினு வச்சுருக்குறோம், நீதிக்கு அதிபதியாக வச்சுருக்குறோம். நீதிபதிகள் எதுக்கு சவு மாதிரி இழுக்கிறீங்க கேஸை? வழக்கையே விரைந்து நடந்த இல்லைன்னா அதுக்கு போராட்டம் பண்ணுங்க, அதுக்கு நீதிபதி நியமிக்க சொல்லுங்கள். அப்போ நீதிமன்றங்களில் வழக்கு குவிஞ்சிருக்குன்னு ஒரு காரணத்தை, குவிஞ்செலாம் கிடையாது, வேணும்னு செய்கிறது, வாய்தான்னு இழுத்தடிச்சு கொண்டு. அப்போ முதல் எந்த ஒரு நாட்டில் நீதி தாமதிக்கப்படும் நீதி அநீதி தான். நீங்கள் தாமதித்து நீதியை கொடுத்தீங்கன்னு சொன்னால், எந்த அளவுக்கு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டான், செல்லாதுன்னு கேஸ் போட்டாச்சு, 5 வருஷம் சம்பளம்லாம் வாங்கிவிட்டான், அடுத்த தேர்தல் வந்துருச்சு, செல்லாதுன்னு தீர்ப்பளிக்கிறாங்க. அது 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்து கடமையாற்றிட்டு போயிட்டான், எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லாதுன்னு அடுத்த சட்டத்தை வந்துருச்சு. அடுத்து இதை கூட சிந்திக்க மாட்டியா நீ? கேஸு எம்எல்ஏ கேஸு, இவன் இதை வச்சு சம்பளம் அரசாங்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறான், இது 1 மாதத்தில் முடிச்சா தான் அதுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவு கூட இல்லாமல் அடுத்த சட்டமன்றத்தில் வந்துக்கிட்டு நீ செல்லாதுன்னா என்ன அர்த்தம்? எதில் நீங்கள் பொறுப்பாக செய்கிறீங்க? அப்போ நீதிமன்றம், போலீஸ், யாருக்கும் அரசுக்கு பொறுப்பு இல்லை. ஒரு அரசாங்கம், தமிழகத்தில் இருக்கிற அரசாங்கமாக முன்மாதிரியாக எடுங்க. இனிமேல் நீதிமன்றத்தில் வழக்குகளுக்கு கால நிர்ணயம் கொண்டு வருவோம், அந்த கால நிர்ணயத்தை தான் நீ செஞ்சு ஆகணும். நீ தூக்கு தண்டனை கொடுக்க, சின்னதை கூட கொடு, உனக்கு தூக்கு மரண தண்டனை வேணான்னு ஒரு கருத்தாக இருந்தால் சின்னதை கூட கொடு, குற்றம் குறைங்க. தண்டனை கிடைக்கல, 1 வருஷம் ஜெயிலுக்கு பொறுத்து ஒருத்தரும் விரும்ப மாட்டான், தூக்கு தண்டனை அறவே விரும்ப, ரொம்ப குறைஞ்சிடும். நீ கொடுக்கறதே இல்லைங்கிறத கேள்வி என்னது? நீ தண்டனை என்பதெல்லாம் ஏட்டில் வச்சு எழுதி நாக்கு வலிக்கிறீங்களே தவிர அதன்படி என்ன செய்யலை, நீங்கள் தண்டனை வழங்குவது இல்லை. அதனால் அந்த என்கவுண்டர்லாம் போலி.
வேணும்னு பொய், இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா?